கேக்குதா? ப்ரோ கேக்குது. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது ஒரு இஷ்யூ, இந்த நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் இந்த இஷ்யூ கேள்விப்பட்டீங்கன்னா? பார்த்தேன். இதை நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? அவர் என்னாச்சு ப்ரோ, பொழைச்சிட்டாரா இல்ல? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? பொழைச்சிட்டாரு, ஆனா இன்ஜுரி நிறைய இருக்கு ப்ரோ. 64 இடத்துல வெட்டிக்காங்க. பக்கத்து ஊர் தான், ரொம்ப நம்ம வீட்டுல ஒரு 3 கிலோமீட்டர் தான். அவரும் கொஞ்சம் நிறைய இடத்துல லஞ்சம் வாங்கியிருக்காரு. யார சொல்றீங்க? அந்த மீடியா பர்சனை சொல்றீங்களா? ஆமாமா, மீடியா பர்சன் தான். தெரியலையே பிரதர், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இல்ல தெரியாம. ப்ரோ, நான் பக்கத்தூர் தான், நான் தெரியாம பேசல. நம்ம ஊர்லயே நிறைய இஷ்யூ நடந்திருக்கு. இல்ல என்னவோ இருக்கட்டும், இல்ல அது ரொம்ப ப்ரூட்டல் அட்டாக் தான், அது ரொம்ப தப்பு. அப்ப இங்க பாருங்க, இதுதான் நம்ம பிரச்சனை. இங்க நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது, இப்ப இந்த மாதிரி விஷயம் சொல்லும் போது டைல்யூட் ஆயிரும். பிரச்சனை வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. டே லைட்ல ஒரு மர்டர் நடக்குதுங்கிறது, இன்ஃபேக்ட் ஓகே நைட்ல நடந்துதான் கூட, அது என்ன நான் என்ன சொல்றேன்னா ப்ரோ, நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல இப்போ போலீஸ் வரல, ஓகே, நம்ம செல்ஃப் டிஃபென்ஸுக்காக வேற இடம் மூவ் ஆகணும்ல. அங்கேயே இருந்துட்டு இத்தனைக்கு மெயின் ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அங்கேயே இருந்துட்டா அவர் கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் வண்டியிலேயே டிராவல் பண்ணிருக்காரு. கடைசியா ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் மாட்டிக்கிட்டாரு. பெட்ரோல் பங்கும் தோட்டம் ஒரு 250 ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கு அவங்க தோட்டத்துக்கும் பெட்ரோல் பங்க்கும். அங்கேயே நின்றுட்டு பேசிட்டே இருந்திருக்காரு. அந்த டிஸ்டன்ஸ்லயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இல்ல ப்ரோ என்ன நீங்க பேசுறீங்க? இப்ப நீங்க அவர் எப்படி எஸ்கேப் ஆயிருக்கணும்னு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க ப்ரோ? நான் வந்து நான் போலீஸ் மேல பிரதர் இல்ல, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட், சிம்பிள். அது வேணாம். அதாவது ஒருத்தர் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு ஒரு பக்கம். அவர் வந்து அவரோட சுத்தி மிரட்டுறாங்க. ஒரு தனி மனுஷனா ஒரு 5-6 பேர் மேல வந்து நிஜம் சினிமா கிடையாதுல்ல இது. சோ நிஜமா ஒருத்தவங்க மிரட்டிட்டு அடித்து துரத்திட்டு வராங்க. இந்த அளவுக்கு அந்த டைம்ல நம்மளுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க் ஆகி இவ்வளவு தூரம் போலீஸ் அலர்ட் பண்ணி, அவங்க வந்து இத்தனை சிசிடிவி கேமரால அவங்க இருப்பாங்க, நீங்க பிடிக்கல அவங்களன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் அலர்ட் பண்றது இஸ் சம்திங் கிரேட். ஆக்சுவலா அந்த டைம்ல அவர் பண்ணது. அது அவரோட பேக் ஸ்டோரி என்ன, அவர் வந்து நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் தாண்டி, இப்ப அதெல்லாம் தாண்டி இங்க வந்து இப்ப என்ன நடக்குதுன்னா, நினைச்சா யார வேணா புண்படுத்தலாம், காயப்படுத்தலாம், கொல்லலாங்கிற லெவல்ல இருக்கா சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதை நம்ம அட்ரஸ் பண்ணி இன்னும் பெட்டர் சேஃப் சிட்டி அக்ராஸ் தமிழ்நாடு, எல்லா சிட்டிஸுமே நல்ல சேஃபான சிட்டியா கொண்டு வரதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். ஒரு மீடியா பர்சனுக்கே இது மாதிரி ஆகுதுன்னா அப்புறம் ஒரு விஷயம் சொல்றது மட்டும் கேளுங்க. என்னாச்சுன்னா, நீங்க சொல்றது கரெக்ட். அந்த நேரத்தில் அப்படி முடிவெடுத்திருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, கிட்டத்தட்ட இது ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்கு. நான் என்னன்னா, போலீஸ் கால் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணல, இப்படி லேட் பண்ணிட்டே இருக்காங்க போது அந்த இடத்துல எல்லாமே ஜஸ்ட் ஒளிஞ்சிட்டாவது பண்ணிக்கலாம்ல. ஏன் முன்னாடி நின்று அவ்வளோ இதாக பண்ணிட்டு அதான் கேட்குறேன். அவங்க அங்கதான் இருக்காங்க தெரிஞ்சா அவர் அங்க பண்ணிருப்பாரு, நம்மளுக்கு தெரியாம. நம்ம அங்கதான் ப்ரோ வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதுதான் தெரியாது, சொல்றேன். எனக்கு இடம் தெரியும். அவங்க லாக் ஆவாங்கிறது அவர் என்ன நினைச்சிட்டாரு, ஓகே அவங்கள்ட்ட தப்பிச்சிட்டோம், எப்ப வேணா என்ன நடக்கலான்ற மாதிரி அவர் அலர்ட் பண்ணிருப்பாரு. சோ நீங்களும் நானும் அந்த ஸ்பாட்ல இல்ல, என்ன நடக்குங்கிறது தெரியாது. அவர் என்ன மிஞ்சி போனா டைரக்டா கொஞ்சம் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனே அதுதானா, நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்லயே டைரக்டா இந்த டைம் வேஸ்ட் பண்ணாம பேசுறதுல டைம் வேஸ்ட் பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் நம்ம டிபேட் பண்ணிட்டு இருக்க முடியாது ப்ரோ. நீங்க இங்க பாருங்க, இப்ப இங்க பிரச்சனை அது கிடையாது. இங்க பிரச்சனை வந்து அடிக்குவேட்டா போலீஸ் ஃபோர்ஸஸ் இருக்கா, ஒரு எமர்ஜென்சினா கால் பண்றதுக்கு போலீஸ் ஃபோர்ஸஸ் இருக்கா. மேபி ஓகே, இதுல இருந்து ஒரு லெசன் வந்து யாரையாச்சும் நான் உங்களையோ யாரையும் ஒருத்தங்களை அட்டாக் பண்ண வரும்போது செல்ஃப் டிஃபென்ஸோ இல்ல வேற ஏதாச்சும் பண்ண முடியுமா, அது ஒரு பக்கம் பார்க்கலாம். அது அந்த போலீஸ் வந்து எங்க ஊர்ல தான் இருந்திருக்காரு, ஒருத்தர் தான் இருந்திருக்காரு போல. இன்னும் என்னன்னா, அவங்க வேற யாரையும் அங்கே இருந்தால் அது மற்ற அந்த பக்கத்துலேயே ஸ்டேஷன் இருக்குது, நியர்பை ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே இருக்குது. அங்கே யார் இருந்தாங்களா இல்லைன்னு தெரியல எனக்கு. இன்கேஸ் அங்கே போயிடல, நான் தான் யோசிக்கிறேன் ப்ரோ. இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு கால் பண்ணுறீங்க, ஓகே, உங்களை இது பண்ண வராங்க, உங்களை ஃபோன் பண்ணி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்கப்பான்னு சொல்கிறது நியாயமான விஷயமா? நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்க, நான் இம்மீடியட்டாக நான் ஆள் அனுப்புகிறேன், எதாக இருந்தாலும் எமர்ஜென்சி.
உயிர் போற சிச்சுவேஷன்ல ஒரு சும்மா ஒரு வண்டி எடுத்துட்டு சைரனை வச்சு சுத்தி இருந்தாலே அவன் நான் அலர்ட் அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா ஒரு போலீஸாவது நீங்க ஆளே வந்துருக்கும். அனுப்ப தேவையில்லைங்க, ஒரு வண்டியில டிரைவரை மட்டும் போட்டு சைரனை வச்சு சுத்தி இருந்தாலே போயிருப்பாங்க. பயந்துட்டு சரி அப்புறமா பாத்துக்கலாம்னு போயிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் வேற ஏதாவது யோசிச்சிருக்கலாம். இதுல என்னன்னா ஒரே நிமிஷம் இது வந்து இது சொல்லி முடிச்சிடறேன். இதே சேம் ஸ்பாட்ல என் தங்கச்சிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல போலீஸ் அங்கே வந்துட்டாங்க. இவர் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரலங்கும் போது நான் என்ன சொன்னேன்னா அவரோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன் போயிருக்கணும்ல. அதை தான் சொல்றேன். நான் போலீஸ் கரெக்டுன்னு சொல்ல, இவர் தப்புன்னு நான் சொல்ல வரல. இல்ல அவர் ரொம்ப நேரமா வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காங்கிறாரு. அவர் எங்க இருந்தாருன்னு ப்ரோ தெரியல இல்ல ப்ரோ, எனக்கு. அவர் எவ்வளவு ரொம்ப நேரம் travel ஓட்டலீங்க. பண்ணிருக்காருன்னு தெரியல. அவர் வந்து தோட்டத்துல சாப்பிட்டுட்டு அவங்க 3-4 டைம் வந்துட்டு போறவே பார்த்துட்டே தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரோட்ல போய் நின்று அவங்க ரிலேட்டிவ் கூட பேசிட்டு கூட இருந்திருக்காரு. மறுபடியும் அவனுக்கு வந்துட்டு போனதை பார்த்துட்டு கடைசியா எங்க வீட்டுல இருக்கிற போலீஸ் கூட பேசிட்டு இருக்காரு. பேசதான் 5 கார் பட் அந்த நியூஸ் போது நான் பார்த்தேன். ஆக்சுவலா சர்ப்ரைசிங்லி பாதிக்கப்பட்ட நியூஸ் சேனலை தாண்டி மத்த நியூஸ் சேனல்ல அது ஒரு பெரிய ஹைலைட்டா வரல. அதுதான் இது கூட ஒரு 2 மாசம் முன்னாடி 4 கொலை நடந்துச்சு. அதுவே பெருசா வெளியே வரல ப்ரோ. நம்ம ஏரியா இங்க வந்து அதிகமா கொலை நடந்தே கிடையாது. இந்த 2-3 மாசத்துல எங்களுக்கே எல்லாம் பயமா இருக்கு. ஒருத்தன் வந்து இல்ல இங்க ட்விட்டர்ல ஷபீர் அவர்லாம் போட்டிருந்தாரு. இந்த என்ராம் அவங்க எல்லாம், இந்த தனியா ராஜேந்திரன் அவங்க எல்லாம் போட்டிருந்தாலும் கூட அது டைல்யூட்டடா தான் இருக்கு வழிய ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் அண்ணாமலைக்கு போராட்டம் நடத்துற அளவுக்கு கூட இதுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா அது டைல்யூட் ஆகுது. ஸ்ட்ராங்கா மற்ற கட்சிகளோ இதுக்கு முன்னாடி பிரஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு குதிச்சிட்டு இருந்தவங்க, ஃபாசிசம் குதிச்சிட்டு இருந்தவங்க இதுக்கு குதிக்கலங்கிறது வருத்தமான விஷயம். அது தப்புதான். இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் முன்னாடி 4 கொலை நடந்துச்சுங்க ஒரே வீட்டுல. ரொம்ப ப்ரூட்டலா கொண்டா. அதுக்கு அது பெருசா இதே ஆகல. அது ஏன்னு தெரியல. ஒரு சில இதெல்லாம் இது பெரிய டாபிக் பிரதர். இது பெரிய டாபிக். ஆக்சுவலா போலீஸ் ஃபோர்ஸ் அடிக்வசி, அவங்களோட மென்டல் பிசிக்கல் ஹெல்த், அதெல்லாம் நிறைய இருக்கு. அதோட டிசிப்ளின், இங்க இருக்கிற லா அண்ட் ஆர்டர், இல்ல நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாங்க ப்ரோ. என்னங்கிற கரெக்டா தெரியல. ஆனா எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த இடத்த போய் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஏரியால இது நடந்தே இல்லைங்க. இந்த 2-3 மாசத்துல இவ்வளவு கொலை. அடுத்து படம் இருக்கா ப்ரோ? இல்ல ஸ்ட்ரைட்டா பாலிடிக்ஸ் கேட்கலாம். ஆமாம் ப்ரோ. அடுத்து படம் நினைக்கிறேன். இது வரைக்கும் இல்லை. இது பண்ணல. சில இந்த வெங்கட்ரமணா அந்த டிராக்கர் எல்லாம் கதை கேட்டுட்டு இருக்காரு அப்படிலாம் போடுறாங்க ப்ரோ. அது இல்ல ப்ரோ, அவரு கேட்கல, இது வரைக்கும் கேட்கல. ஓகே, தேங்க்யூ. கார்த்தி, ஹாய் கார்த்தி, ஹாய் ஹாய். நேத்திக்கு இந்த வைபர் ராஜா மாதிரி ஆளுங்களுக்கு திருப்பியும் நம்ம வந்து ஓகே நீங்க ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க எல்லா விதமான. ஓகே, இன்னைக்கு பேசுவோம். வைபர் இருக்காரா டிக்கெட் கொடுங்க. இப்போ நம்ம ஒரு கருத்து பேசுறோம் அப்படின்னா நமக்கு ஆதரவா இருக்கவங்கள்ட்டே பேச முடியாது. ஆதரவு இல்ல பிரதர். நீங்க ஆதரவு ஒரு பக்கம், ஒரு நிமிஷம், ஆதரவா இருக்கணும் எதிர்பார்க்குங்கிறது ஒரு பக்கம். இப்ப இல்ல கத்தி இந்த விஷயம்னு இல்ல. நீங்க ஏற்கனவே தலைவர் பேசின விஷயங்கள் நிறைய விஷயங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஒருத்தன் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு, அதாவது சீரியல் வில்லத்தனம் எல்லாம் பாப்பீங்களா, மாமியார், இதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு அன்பிலீவபிளா இருக்கான். அதாவது தலைவர் வந்து சொன்ன காக்கா வந்து எக்ஸாக்ட்லி இஸ் ஈக்குவல் டு வைபர். அதுதான் சிம்பிள். வைபர் மாதிரி ஆளுங்க. வைபர்னோடனே வைபர் சொல்லிட்டாரான்றல, வைபர் மாதிரி ஆளுங்க. ஏன்னா ஒரு சாதாரண ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் விஷயத்த கூட எந்த அளவுக்கு நெகட்டிவா ஒரு கேவலமா அதை வந்து சித்தரிக்க முடியுமோ, கேவலமா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான ஒரு ஆள். இந்த இன்ஃபர்மேஷன் போக போக தோணாதவனுக்கு கூட ஒரு விஷயத்த அது ஒரு நக்கலுக்கு அதை எடுத்துப்பான். அது என்னதான் அவனுக்கு தெரியும், அவன் ஓகே அவன் பைத்தியக்கார மாதிரி உளறான்னு தெரிஞ்சா கூட ஒரு பக்கம் வந்து அதை ரசிக்கிறவன் இருக்கதான் செய்யறான். எப்படி வந்து ஒரு ப்ளூ சட்டை மாறனுக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ, நல்லது பேசுறவனுக்கு ஒரு பையன் கண்டுக்க மாட்டான் கார்த்தி. இது மாதிரி வந்து நெகட்டிவிட்டி பரப்புறவனுக்கு தானே மேக்ஸிமம் லைக்ஸ், வியூஸ், அவனுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டே போகுது. வைபர் ராஜாக்கு இத்தனை ஃபாலோவர் இருக்கான், வைபர் ராஜா பேசுறதுக்கு இத்தனை லைக் போடுறான்,
இதனை பண்றாங்கிறது நம்ம சமூகத்துல இது ஒரு கேவல கேடு கார்த்தி. இந்த டைம் பாஸ் ஸ்பேஸ் அதுக்கான முழு சுதந்திரத்தை தருது. ஒரு நிமிஷம் அப்புறம் கருத்து சொன்னா நீங்க பேசுறீங்களே, எப்படி பேசுறீங்க? அப்புறம் எல்லாரும் வந்து கருத்து வைக்கணும்னால அதானே பேசுறீங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கேவலம் இல்லங்க, இங்க பாருங்க விஜயோ ரஜினியோ ரெண்டு பேருமே வந்து அவங்க ஒரு சொல்லி முடிச்சாரு இருங்க. கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் ரெண்டு பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் எக்கனாமிக்கு. எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி எதுவுமே பண்ணாம இங்க வந்து சுமூகமா போகணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. இதெல்லாம் பேசக்கூடாது. அப்படி பார்த்தா இதெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் தப்பான இது. அப்ப காசு கொடுத்தாதான் பேசணுமா? நம்ம காசு கொடுக்காம பேச முடியாது. காசு கொடுக்கறத பத்தி பேச வரல. அதாவது டாக்ஸ் கட்டறவன் தான் பேசணுமா? அப்படி பார்த்தா இந்தியா என்ன துபாய் மாதிரி மாத்திருவோமா? நம்ம புரியல இந்தியாவை துபாய் மாதிரி மாத்திருவோமா? அதெல்லாம் தப்பான வார்த்தை நீங்க யூஸ் பண்றது. இல்லங்க டாக்ஸ் கட்டுறாங்க, அவங்க இவ்வளவு கட்டுறாங்க அவ்வளவு கட்டுறாங்கன்றது ஒரு பேச்சா? பேசுறதுக்கு தான் 100 பேர் இருக்கான்னு சொல்ல வரேன் நானு. சாய்நாத் பொது வாழ்க்கையில இருந்தா அப்படிதான் வரதா செய்யும். உச்சத்துல இருக்கணும்னு பத்தி பேசுறதுதான் இங்க வந்து பல பேர் இருக்கான்ல, அது உண்மைதானே. அவனை பத்தி சரி ஓகே, நீங்க ஆடியன்ஸ் நடத்தாதீங்க, விட்டுருங்க. இருங்க, ஆடியன்ஸ் நடத்தாதீங்க, அரசியல் பத்தி பேசாதீங்க, இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க பாட்டு படம் அடிச்சுட்டு போறீங்க, யாரு கேட்க போறா? அப்படி கிடையாதுங்க. ஒரு இடத்துல பொது வாழ்க்கைன்னு வந்துச்சு, நம்ம பேசிட்டோம், எல்லாத்தையும் டாப் பண்ணா எல்லாத்துக்கும் செய்யும். அந்த விமர்சனம் வரவே கூடாதுன்னு பேசக்கூடாதுல்ல. வரவே கூடாதுன்னு நம்ம சொல்லவே இல்லையே. விமர்சனம் வரவங்களை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். விமர்சனம் பண்றவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் இல்லையே. நம்ம தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆச்சு. அதுதானே வைபர் ராஜாக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸ்பீக்கிங். நேத்திக்கு வந்து ஆமாங்க, ஆமா, இதுல என்ன இருக்கு? இல்ல தப்பு இல்ல கத்தி, நானே பேசிட்டு இருக்க முடியுமா? நானே வந்து இல்லைங்க அவர் பேசுறது சரி, அவர் பேசுறது தப்பு, இப்படி பேசிட்டு இருக்க முடியுமா? நீங்க கரெக்டா தான் பேசுறீங்க. இல்ல நீங்க கரெக்ட் தப்புன்னு இல்ல, நீ அதெல்லாம் நான் தப்பே சொல்லல. நீங்க அப்படி நான் மட்டுமே பேச முடியாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். நான் மட்டுமே பேச முடியாது. ஆப்போசிட்ல ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? அந்த கருத்து தான் நிறைய பேர் நேத்து வந்து கமெண்ட்ல கூட என்ன சொன்னாங்க, சரி தப்பு அப்படின்லாம் பேசுறாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்குமே ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல எல்லாத்துலயும். இல்ல எனக்கு ஆச்சரியமா இருக்கு கார்த்தி. ஆனா அன்பிலீவபிளா இருக்கு. எப்படி ஒருத்தர் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும்? சான்ஸே இல்ல. யார சொல்றீங்க? மிஸ்டர் வைபரை தான் சொல்றேன். இல்ல வைபருங்கிறது ஒரு சாம்பிள் பீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சமுதாயத்துல அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கள்ட்ட எல்லாம் தான் எப்படி நம்ம தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் நேத்திக்கு வந்து ஹரிஷோ இல்ல எல்லா சைட்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 10 பேர் என்னையே தள்ளி வச்சிட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க பேசிட்டீங்க. சாய்நாத் ஒரு நிமிஷம் இருங்க. என்னையே தள்ளி வச்சிட்டாங்க. எது ரத்னா பேசினது தப்புன்னு சொல்லி லியோவோட சக்சஸ் மீட்ல நான் சொன்னது, ரத்னா பேசினது தப்புன்னு சொன்ன ஒரே ஒரு கருத்துக்காக இவனுங்களே என்னையே சேர்த்து தள்ளி வச்சிட்டானுங்க ஒரு குரூப். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஓகே, அது என் கருத்து, அவ்வளவுதான். உனக்கு பிடிக்கிறது அடுத்தது. அப்படிதாங்க வர முடியும். எல்லாத்துக்குமே அப்படிதான் பேச முடியும், அவ்வளவுதான். இது கண்டுக்காம அவங்க இன்னைக்கு வந்து சொல்றேன், இன்னைக்கு அவ்வளவுதான். இப்ப எல்லாத்துக்குமே இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். எல்லாமே பேசதான் செய்வாங்க, திட்டதான் செய்வாங்க. அதே ஆடியன்ஸ்ல வந்து அந்த அவங்க பொண்ணு பேசுறாங்க, அவர் சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த கெட்ட வார்த்தைலாம் பேசுறாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அதுவே நம்ம சபநாகரிகம் சொல்றோம் ஒரு பக்கம். அதுல கூட அவன் வந்து மனசுல இருக்கிறது என்னவோ அந்த இதை வந்து ஓப்பனா சொல்லிட்டு போயிடுறான்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இது வந்து அதையும் தாண்டி ஒரு விதமான விஷத்தையும் வன்மத்தையும் விதைக்கிற மாதிரி இல்ல இவங்க வந்து. எனக்கு அதாவது இதேதான் வந்து நான் சொல்றேனே, இப்ப பாருங்களேன், இப்ப விஜய் வந்து பொலிட்டிக்ஸ்க்கு வராருங்க. திரும்ப அவங்களை அக்யூஸ் பண்றதை விட பதில் சொல்லி பழகுங்க ஃபர்ஸ்ட். அதுதான் முக்கியமான தேவை. சரியா? அவருக்கு அவங்க கிட்ட கேளுங்க. அவரு வந்து அவர் ரஜினி பேசுறது தப்புன்னு சொல்லிட்டோம், தப்பு இல்ல. இல்லைங்க இங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? இங்க தப்பு தூங்குறவனை எழுப்பலாங்க, தப்பே கிடையாது. தப்பே ஆமா, அப்படித்தான் பண்ணணும். வேற என்ன வேலை இருக்கு? அதுக்கு முயற்சி பண்ணணும். அவங்க பேசுறது 100 பேர் கேக்குறாங்கல்ல,
நீங்க சொல்ற மாதிரி வைபர் ராஜுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன் அது ப்ளூ சட்டைக்கே இருக்கு. ஆமாங்க. அப்ப நீங்க நீங்க வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும். என்ன பண்ண முடியும்? கரெக்ட். திரும்ப திரும்ப பேசணும், அவ்வளவுதான். இல்லப்பா இது இப்படி இல்லப்பா, இது இப்படி இல்லப்பா பேசணும். அவனை திட்டா முடிஞ்சு போச்சா? அவனை கூப்பிட்டு திட்டா, நீ தப்பா பேசுறாடா, உனக்கு பேசுறதுல அப்படின்னு திட்டா முடிஞ்சா? கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏங்க. ஒரு விஷயத்த ஒருத்த மைண்ட்ல ஏத்திட்டான் அப்படின்னா அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும், வேற வழி இல்லை. இங்க நீங்க இதை கண்டுக்காம விட்டாலே எவ்வளவு பேர் திட்டுறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே திட்டுங்க, தாராளமா திட்டுங்க, ஓகே உனக்கு என்ன சின்ன சொல்லு, அப்படிதாங்க மாத்த முடியும். இப்போ நீங்க பார்க்காதது இல்லை, ஜெயிலர் ரிலீஸ்க்கு அப்புறமே வந்து நீங்களாம் பண்ணாத விட சப்போர்ட் பயங்கரமா ஜெயிலர் ஓடிடுச்சு, ரஜினி வந்து யூபிக்கு போனது, யோகி காலில் வந்து அதெல்லாம் பேசினா நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். இங்க இருக்கவங்களே திட்டானுங்க. நான் என் ஸ்டாண்ட்ல கரெக்டா இருந்தேன். இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கானுங்க, இல்ல ரஜினி நல்லா வருதாங்க. இதான் நான் முன்னாடி சொன்னேன். அவர் எப்பயுமே மனசுல இருந்து பேசுவாருன்றத இப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அவன் திட்டுறான்றதுக்காக நம்ம மாத்திக்க முடியாதுங்க. அவனையும் திருப்பி திட்டவும் முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. திருப்பி திட்டலாம் ஒருத்த வருவான், அவன் திட்டுவான், ஓகே. பட் அவங்க கருத்தை வந்து நம்ம வந்து அதுதான் அந்த கருத்தை தான் ஏங்க வைபர் கிட்ட தான் பேசிதாங்க திருத்த முடியும். வைபர்கிட்ட பேசி தான் திருத்த முடியாதுங்க. திருத்த முடியாது இல்லைங்க. வைபரை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் பேசுறது, வேற என்ன. மாறன வந்து இப்ப நம்ம வந்து பிளாக் பண்ணி அவங்க ஃபாலோ பண்றதே இல்ல, என்ன பேசுறாங்கிறது தெரியாது. சோ அது மாதிரி வந்து அதுதான் சொல்றேன், மக்கள் தான் நான் சொல்றேன், மக்கள் தான். கார்த்தி சொல்லுங்கண்ணே. என்னப்பா பிரச்சனை? இப்ப ஸ்ரீநாத் வாழ்க்கையே பிரச்சனை தான். பிரச்சனை ஸ்ரீராமா ஸ்ரீநாத் சவுண்ட் வருதுக்குள்ள. ஸ்ரீநாத் பேசினாப்ல. சாய்நாத் சொல்லுங்க பிரதர், என் பேர் சாய்நாத். சாரி சாய்நாத். என்ன பிரதர் பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரதர், நம்ம அன்பை பகிரணும், அதுதான். அது இல்லாம விஷத்தை விதைக்கிறவங்கள்ட்ட தள்ளி இருக்கணும். ஐயோ சொல்லுங்களா, விடுங்க. அன்பை வந்து நீங்க மனசுல வச்சுக்கங்க. நீங்க பேசுற வந்து அன்பை விதைக்காதீங்க. ஆனா ஏதோ கரண்ட் அடிக்குதுண்ணே, கரண்ட் சாக் அடிக்குது. சாய்நாத் ப்ரோ, இதை நீங்க போயிட்டாரு. ஹலோ கார்த்திக் ப்ரோ. அவர் போயிட்டாரா? ப்ரோ யார் போயிட்டா? சாய்நாத் ப்ரோ போயிட்டாருங்க. ஏன்னாச்சு? அண்ணன் வந்து எஃபெக்ட் ஆயிட்டு. ஐயப்பா நீ இதா பண்ணிட்டியா? ஏன்டா இப்படிலாம் பண்ணாதடா. நான் எதுவும் பண்ணலடா, நீங்க வேற. ப்ரோ இது செகண்ட் இது பாத்தீங்களா? கங்குவா போஸ்டர் நீங்க பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருக்கு. ஆனா அந்த வீடியோ மட்டும் கிளாரிட்டி இல்லாம இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் இது பண்ண பரவாயில்ல, கிராபிக்ஸ்லாம். இந்த வீடியோ கடைசியா வந்து சில கிளிப்ஸ், அது பிளஸ் ரீசெண்டா வந்து சூர்யாவோட போஸ்டர் விட்டாங்கல்ல பிரசன்ட் லுக்னு சொல்லிட்டு, அதுவே அவ்வளோ பயங்கரமா இருக்க மாதிரி இல்லை. இது நல்லா இருக்கு, இன்னைக்கு வந்து நல்லா இருக்கு. அது வந்து அது முன்னாடி பண்ணதுங்க, அது படம் வந்து தெரியும், டீசர்லாம் வரும்போது தான் தெரியும். ஓகே ப்ரோ. ப்ரோ அப்புறம் இந்த இன்னைக்கு ஹரி போட்டிருந்தாரு ஃபைட்டர் படம், ஹிட் படம் பார்த்தே. எது என்ன படம்? ஃபைட்டர் பார்க்கறேங்க ப்ரோ. இன்னைக்கு ஹரி போஸ்ட் பண்ணியிருந்தாரு, நார்த் இந்தியன் ரைட்ஸ் 100+ crores ஓட்டு, ஆல் ரைட்ஸ் இன்க்ளூடட். அது உண்மைங்களா? என்ன படம்? கங்குவா தான். எல்லா படத்துக்குமே வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது தெரிஞ்சிடும். முன்னாடி சொல்றதுல ரொம்ப சொன்னா ஒன்று ரெக்கார்ட் பண்ணி பிடித்துட்டுவீங்க, அப்படிதான், வேற என்ன. கேப்டன் வரைக்கும் தான் ஆச்சு. நம்ம அடுத்த நாள் வந்து 200 பிசினஸ் இருக்கு தனுஷ்க்கு அப்படின்னு சொல்லி வலைபேசியில் சொன்னாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டுது பாத்தியா, உனக்கு தெரியும். அதே வந்து வலைபேசியில
இல்லைங்க, அதே வலைபேச்சில் திரும்ப வந்து அயர்லாந்து தான் அதிகமாக வித்துருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இருக்கிறது தான், பேசுறது தான். யார் வாங்கினா என்ன பண்ணாங்க அதை சொல்லணும். அது அது இருக்கு இல்லையா, ஆமா யார் ப்ரோ. வாங்கியிருக்காங்க, இல்ல என்ன அதுதான் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா நம்ம சும்மா வர ரேண்டமர்ல பார்த்துட்டு அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல. அது ரேண்டமாக வர்றது தான். அது ஆக்சுவலாக சொல்லணும். ஓகே ப்ரோ. ப்ரோ இது இப்போ ரெண்டுமே லியோக்கு அப்படிதாங்க சொல்லுவோம், பிரேக் ஈவன் லியோக்கு பண்ணிருச்சு. அப்படிதான் சொல்றோம். கேப்டன் பிரேக் இவன் பண்ணிருச்சு, ஏன்னா கம்மியான விலை தான் அது. ஓகே ப்ரோ. ஆல்மோஸ்ட் பிரேக் இவன் தான். ஐலாண்ட் ஐலாண்ட் வந்து விலை அதிகம், பிரேக் இவன்லாம் பண்ணாது. ஓகே ப்ரோ. ப்ரோ நேற்று தமிழ்நாட்டில் சீலன் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் இல்லைங்க, அவர் பேர் இந்த பிரிண்ட் மீடியா சார் சேட்டலைட் அது இதுன்னு ஒருத்தர். இந்த பிரிண்ட் மீடியால தான் பயங்கர இது இருக்கு, பேப்பர் படிப்பாங்க எல்லாரும் அதுன்னு சொல்லிட்டு இருந்தார்ல நேற்று. ஆமாம் ஆமாம். ப்ரோ இப்போ இப்போ ப்ரெசன்ட் வந்து இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து படிக்காதவங்க, அவங்களே வந்து டெய்லி யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. அதில் என்ன வருது என்னங்கிறது எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன இதில் இருக்காருன்னு தெரில. ஏதோ சென்னையில் மட்டும்தான் மொபைல் வச்சிருக்க மாதிரி மற்ற சின்ன ஊரில் எல்லாமே வந்துருச்சு. ஒருவேளை ட்விட்டர் மட்டும் தான் சோஷியல் மீடியா நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, அப்படிலாம் இல்லை. அவர் கொஞ்சம் பல விஷயங்களை வந்து விட்டு கொடுக்காம பேசுறவரா இருப்பாரு. இப்போ நம்மளுமே அப்படிதானே. இப்போ ட்விட்டர்லாம் வந்து பெரிய ரீச்லாம் கிடையாதுங்க. எங்க அம்மாவுக்கு தெரியாது, ட்விட்டர்லாம் தெரியாது. இல்லை ட்விட்டர் சொல்ல ட்விட்டர்ல ப்ரோ. இருக்கேன், இப்போ ஒரு ஸ்பேஸ் டெய்லியும் பேசுறேன் அப்படிலாம் தெரியாது. எங்க அம்மாவுக்கு தெரியாது, சேலத்துல இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் தெரியாது. அவங்கலாம் வந்து அஹ், அவங்களே ரிவைஸ் பண்றது எப்படி பண்ணுவாங்கன்னா, யார் நீங்க கட் பண்ணி போடுறீங்களே ஏதோ ஒரு பாயிண்ட்டை கட் பண்ணி போடுறது, அதை வந்து யூடியூப்ல போடுறது, அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, என்னடா டே நீ பேசுறது யூடியூப்ல வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ப்ரோ நீ நான் பேசுறது ட்விட்டர் வாட்ஸ்அப்ல மட்டும் வந்துச்சு அப்படிதான் கேட்பாங்களே தவிர ட்விட்டர் யாருமே கேட்க மாட்டாங்க. இல்லை, நான் ட்விட்டர் மட்டும் என் சொல்ல ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸுமே யாருமே இல்ல இல்ல, அப்படிதான் இருக்கும் ரீச். பட் மாத்தி மாத்தி ஏதோ ஒரு இடத்துல போய் ரீச் ஆகுது இல்லையா, அதான் அதுதான். நான் அதை தான் சொல்கிறேங்க. ஒரு யூடியூப்ல நார்மலாக எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இம்பார்ட்டன்ட்லாம் ஷார்ட்ஸில் வந்துடுது இல்லைங்க, அதை சொல்கிறேன். ஆமா ப்ரோ, அது இருக்கும். அது ஃபியூச்சர் வந்து சோஷியல் மீடியா தான். நீங்க மாநாடுலாம் போட்டு நடத்தி அரசியல்லாம் நடத்தி அதெல்லாம் பண்ண முடியாது. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக. அது வந்து ட்விட்டர்லாம் கிடையாது. நான் சொல்றது வந்து ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, யூடியூப் இருக்கு. யூடியூப் தான் மெயின் ஆமாம் ஃபர்ஸ்ட். ப்ரோ. யூடியூப் யூடியூப் நல்லா இது ரீச் இருக்கு. அதுக்கப்புறம் வரும். யூடியூப்ல உங்களுக்காக பேசுறதுக்கு ஆளுங்க வேணும், அதெல்லாம் இருக்கு. அம்மாவுக்கு யூடியூப் மோஸ்ட்லி சேனல்ஸ் இது. மொபைல் அதில் உள்ள இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. முன்னாடி ஷார்ட்கட்டில் இதில் வச்சிருப்போம், யூடியூப் வச்சிருப்போம். அதில் ஓப்பன் பண்ணி ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு அதுலேயே நியூஸ் ஃபீடெல்லாம் வரும் இல்லைங்க, அதுலேயே கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க. அதுதான் சொல்கிறேன் ஆமா. ப்ரோ. இங்கே பிரசாந்த் கடைக்கு வரலீங்களா நீங்கள்? ப்ரோ இன்னும் வரல ப்ரோ, சொல்றேன் வரப்ப சொல்றேன் ப்ரோ ஒரு கண்டிப்பா. நாள் முன்னாடி சொன்னேன். அவரே இங்க இருக்காரு போல இருக்கு சென்னையில. இல்லை அவரே சென்னையில தான் இருக்காரு போல இருக்கு. சரி ப்ரோ, நீங்கள் வரக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்லுங்கள். கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. Hi, Karthik, bro. ஹாய் ப்ரோ. ப்ரோ மறுபடியும் அந்த சத்யன் ராமசாமி ஏதோ உளறி இருக்கிறான் பாரு ப்ரோ. இப்பதான் இவரு பேசினாரு இல்லைங்களா, சாய்நாத். நீங்க வந்து சத்யன் ராமசாமி, மனோபலா இவங்கெல்லாம் வந்து மீட்டர் அடிச்சுட்டு பேசுனீங்கன்னா அது பதில் சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரீமா பேசுற லூசுத்தனமா பேசுறவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அதுக்குன்னு அவங்கள வச்சுட்டு பேச முடியாதுல்ல. ப்ரோ நான் அது சொல்ல வரல. நேத்து நீங்க சொன்னீங்க தெரியுமா, அது கரெக்டா அதே மாதிரி தான் பேசியிருக்கிறேன். அது சொல்ல வந்தேன். அப்படியே பேசிருக்கான், அந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டானா? இல்ல ப்ரோ, இன்னும் வன்ம புத்தி தான் இருக்கு. அதை விட்டு தொலைங்க. அவனுங்கெல்லாம் வந்து சும்மா யூடியூப்ல வந்து வியூஸ் போகணும், லைக்ஸ் போகணும், அதுக்காக பேசுற ஆளுங்க. விட்டுருங்க.
ப்ரோ இந்த ஸ்டூடியோ கிரீன் அட்மின் யாரு ப்ரோ? எது பண்றாங்களே இல்லையோ அந்த விஷ் மட்டும் கரெக்டா 12 மணிக்கு பண்ணிடுறாங்க எல்லாத்துக்கும் தவறாம. அதெல்லாம் ஷெட்யூல் பண்றதுங்க, ஷெட்யூல் பண்ணிட்டு. அதான் ஓகே. சரியா இருக்குங்க ஸ்பீக்கர்ல. என்ன அனிமல் நல்லாலன்னு சொன்னா தெலுங்குக்காரங்களாம் சண்டைக்கு வரானுங்க, தெலுங்கு நிறுத்திட்டாங்க. ப்ரோ உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையா? பிடிக்கல அப்படின்றது இல்லைங்க, அந்த படம் போர் அடிக்கல. எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, போர் அடிக்கல. பட் கேவலமான படம், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது கரெக்ட் தான். ஆனா 3.5 மணி நேரம் தூங்கவே இல்லை ப்ரோ, எனக்கு அதான் ஆச்சரியம் இருந்துச்சு. அதான் போர் அடிக்கலைங்க அந்த படம், ஆனா கேவலமான படம். ஆமா அது ஹிட் தானே ப்ரோ? நல்ல ஹிட் தான். ஓகே. தமிழ்நாட்டுல எவ்வளவு ப்ரோ பண்ணுச்சு? தமிழ்நாட்டுல 7-8 கோடி இருக்கும் கிராஸ் டோட்டல் கலெக்ஷன். 10 கோடி உள்ளதா இருக்கும். கார்த்திக் சார், அடுத்த வாரம் STR 48 ஃபர்ஸ்ட் லுக் வருதாட்டுக்கு. ஆமா, அவர் பர்த்டேக்கு வருது. சரிங்க. இது டைட்டிலும் வந்துடும் தானே? ஃபர்ஸ்ட் டைட்டில் இருக்குல்ல. வைபர் இருந்தா கொடு, வைபர்கிட்ட பேசுவோம், இல்லை ராபின்சன் அந்த மாதிரி யாராவது நல்ல டஃப் ஃபைட் கொடுக்குறவங்களுக்கு கொடு. ஐயப்பா, வைபர், ராபின், கோபிநாத். ப்ரோ கோபிநாத் இருந்தா கொடுங்க ப்ரோ. உண்மையாவே கோபிநாத் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இருக்கு. அதான் மனிதம் இருக்காரா? என்னாச்சு ரொம்ப நாளாச்சு, 2-3 நாளாச்சு மனிதம். இந்த மனிதன் இது பிக் பாஸ் விட்டுறதுல போல, அங்கேயும் போய் இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இவ்வளவு பேசிட்டு மனிதன் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காருங்க. அவர் ஐடி போய் நானும் பார்த்தேன். இல்ல பிக் பாஸ் பாக்குறது மட்டும் இல்ல ப்ரோ, போய் ஆர்கியூமெண்ட் வேற ஒரு குரூப்ல. அந்த ஒரு லேடி எல்லாம் போய் தயவு செஞ்சு நீங்க இது பண்ணிட்டு எல்லாத்தையும் குறுக்க பேசாதீங்கன்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அங்கேயும் யாரையும் பேச மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது ப்ரோ? ஹலோ அவர் வயசு 25 மாதிரி தெரியல ப்ரோ, வாய்ஸ் எல்லாம் பார்த்தா பேசுறது பார்த்தா ஜாஸ்தியா இருக்கு. ப்ரோ STR 48 கேஸ்டன் கிரியோ அப்டேட் சொல்லுங்களேன். இல்ல ப்ரோ, ஒன்றும் ஐடியா இல்லை. மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி ஏதாவது? மோஸ்ட்லி டிஎஸ்பி இருக்கும்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் தெரியல. டிஎஸ்பி இருக்கும். ப்ரோ நானும் இன்னைக்கு தான் அனிமல் பார்த்தேன் ப்ரோ. இன்டர்வல் வரைக்கும் ஓரளவுக்கு போச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் படம் கண்ணா பின்னான்னு கண்டென்ட்டே பாக்குற மாதிரியே இல்லை, அசிங்கமா இருக்கு படமே. போர் அடிக்காம போச்சு நீங்க சொன்ன மாதிரி. பட் எதுவுமே நம்புற மாதிரியும் இல்லை. நம்ம ஆடியன்ஸ்க்கு சுத்தமா செட் ஆகல ப்ரோ அது. ப்ரோ STR 49 அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? இல்ல ப்ரோ, இப்போதைக்கு இல்லை. கார்த்திக் ப்ரோ, அனுமான் இன்னும் ரன்னிங்ல இருக்கா ப்ரோ? ஓடிட்டு இருக்கு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ హనుమాన్ తమిళనాడులో అంతగా ఆడలేదు? ఇట్స్ నాట్ రన్నింగ్ సక్సెస్ఫుల్ ఇన్ తమిళనాడు. ப்ரோ தமிழ்நாட்டில் ஒரு நியூ ஸ்டாரோட தெலுங்கு படத்துக்கு என்ன கலெக்ட் ஆகுமோ அதோட பெட்டர் ஆயிடுச்சு. இங்க
Bro, is Tamil Nadu only Vijay, Ajit, these four movies only run successfully, like star heroes. Other than that, tier 2 heroes are not run successfully like other big movies. ப்ரோ தளபதிக்கு 68 தான் லாஸ்ட் மூவின்னு சொல்றாங்களே, அது உண்மையா ப்ரோ? It's based on content and review, bro. Actually, bro, I cannot. I have some Tamil friends. They say they will go to only 4 hero movies like Rajinikanth, Talapati, Tala. If content only good, they will go to another movies. But irrespective of the reviews, they go to these 3 movies. Why, bro, like that? There is no market for another tier 2 heroes in Tamil Nadu or other language movies. Bro, isn't that the same everywhere, bro? I'm not like that, bro. So if you say the other states, they'll encourage other language movies if the content is good. But when it comes to Tamil Nadu, they always put away the other language movies if the content is also good and the reviews also coming better. Why is this discrimination for other language movies? No, bro, it's not like that. We love everybody, bro. Really, I'm saying. No, like let's see, it's 2018 is there now, Malayalam movie. It has received overall very good responses from all the reviewers and critics, but it's not run successfully in Tamil Nadu compared to other languages and other states. Why is that, bro? Bro, in the history of Tamil cinema, when Bahubali 2 released, it was the highest grosser, bro. Chitti, one நிமிஷம் 2018 movie was not released simultaneously in Tamil Nadu. It was released, I think, 1 or 2 weeks later in Tamil Nadu. No proper promotion. Even I don't know about that movie while I watching. I thought it's a one of dubbed movie, so I watched in fresh show. So after that, I only impressed. Maybe lack of promotion. I go through that Twitter every day. Whenever the Nani movie comes, Tamil people will say like, "Come to Tamil Nadu, come to Tamil industry. We will celebrate you more than Telugu people." But whenever his movie release in Tamil Nadu, no one gives shit to his movies. There is bro coming to Tamil Nadu and making an event is not a promotion. It's not a promotion. One second. Promotion, he always comes to that promotion won't impact in ground. So if now he comes to a college event, if he promote in a college event, means that won't impact in whole Tamil Nadu. His movies are not even getting the promotional expenses, bro. But his movies already done. Nani already Rajamouli movie without any promotion. Without any promotion, Nani did very well in box office. Irrespective of Rajamouli movies, there is no appreciation. It's not very simple. Very simple. If you want to crack the North India market, means you have to promote very well in North India market. So, like that, if you want to break Tamil Nadu market, if you want to crack Tamil Nadu market, means you have to do many proper promotion. But nobody has done that. What is the highest, other than Rajamouli movies, what is the highest collection for double movies? KGF. How much it collected, bro? KGF collected nearly 100 crores in Tamil Nadu. But Karthik bro, mostly the pan-Indian movies have only run well, right, bro? Not like other regional movies have not done that well. Right?
Do you have any idea about Arundhati movie, bro, at that time? Oh, Arundhati is a big blockbuster movie in Tamil Nadu. Okay. Okay. Every movie which will run only in content only, bro. Bro, one doubt. Based on content. Bro, but our Bro, stars Salah, have some minimum guarantee market in Telugu states, right, bro? Like similarly, but their stars don't have like that market in Tamil Nadu. let's I'll say one point, bro. This Hanuman has been getting so many good reviews from all states. It has collected only nearly 1 crore from the Tamil Nadu, whereas Captain Miller, without any promotion, without nothing, it released after 2 weeks in Telugu. It collected one crore gross from single day, bro. Bro, there will be differ, bro. Critics review and the fans review. We need to There is compare no the both of things. there is no answer like that, but there is no much acceptance and reception from Tamil audience for another language movies. It's true, bro. Bro, actually, you should not pinpoint only Tamil audience because some content, if it is very good, it will be run automatically. Bro, Arundhati, Bahubali, KGF. Bro, actually, like for Hi Nana, a lot of Tamil people give. Only, na? Bro, but for Hi Nana, a lot of people gave positive reviews after coming to OTT. Even Tamil audience gave a lot of positive reviews. But Even in for theater, Salah, I don't bro. think. I don't think in theater that much positive reviews it got. Even Tamil Nadu, but the same people only after OTT release they appreciate it. Same So I happens think with he's Salah. asking like that, like tier 2 kind of Telugu, not like pan India movies, but other movies. For example, Sitaram is a Telugu movie. Sitaram is a Telugu movie. It has Dulquer in it. It's a yes, Malayalam actor Dulquer. Yeah, but he doesn't. He did very well in Tamil Nadu. Yeah, he has some good amount of admiration in Tamil Nadu, right? Oh, nothing like that, bro. King of Kotha, not run like that. Kannum Kulerthal did well. Yeah, he did spread Tamil movie from Kannum movie. It's Tamil movie, right? Kannum Kulerthal. Yes, bro. Yes. It ran in it came during COVID high time, and it became hit at the time also. Same happens with Salar also. So many negative reviews came during the release. Once after coming to the OTT. You are from Telugu state, right? Yeah, I'm from Telugu state. I have been. Pushpa did very well in North India. Triple R did very well in North India. Bahubali did very well in North India. But not Tamil films not doing well in Tamil India, North India. Tamil movies already all Tamil audience are என்ன சொல்றது ஐச்சிட்டி saying Tamil, bro. I can understand, but இவங்கெல்லாம் சொல்றாங்க தமிழ் நார்த் இந்தியால தமிழ் ப்ரோ ஓடுறதுலன்னு சொல்றாங்க அந்த மாதிரி தான் because main reason is Tamil people make movies for mostly Tamil people itself. They don't misunderstand me, but they don't make people for all the people in India. Bro, நீங்க அந்த அடிக்கடி இது சொல்வீங்களா bro, அந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி எடுக்கணும் இல்ல பீரியட் ஃபிலிம் மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி they are doing less movies. 2.0 everything came for the this time only pan India movie only na on that time. Yes bro, but I think less number of movies are coming compared to other states. Yeah, but Tamil industry won't target any state, bro. If the content's good na it will run automatically, so they will think only based on the content. Bro, you are misunderstanding. Telugu movies also don't target any audience. They make movies like I came across some tweets like Telugu movies target North Indians by using Sangi content, religious content, goddess and god content like that. But Telugu cinema always has been like that from
Telugu movies No, first from movie. Bahubali, the difference started, na? From Bahubali. No. First Telugu movie itself, Bhakta Prakallada. It's always been like that. Telugu has more number of mythological movie, itihasa movies based on religious content, based on gods and goddesses. Most number of itihasa movies come from Telugu movies. Former CM NTR also became CM by playing Rama and Krishna characters. All has been thinking about him as Lord Rama or Lord Krishna. That's why he got popular. No, bro, I Always, knew because I am from Bangalore. I'll watch all the movies. yeah, but they are misunderstanding that Telugu movies recently targeting North India by using religious content like that. But it's not the real thing. It's always been like that. Always. இல்ல இருங்க, நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. ரிலீஜியஸ் படம் மட்டும் தான் ஓடும் அப்படிலாம் கிடையாது. ஜானரா வந்து பேனிட்டி அப்பீலா இருக்கும். ஜானர் வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்கணும், ஃபேண்டசி இருக்கணும், இல்ல கார்த்திக், எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும். அது அதோட சுத்தம். அந்த மாதிரி பண்றனால தான் நிறைய ரீச் இருக்கு. நம்ம அந்த மாதிரி மூவிஸ் கம்மியா படத்துக்கு இருக்கு. எந்த படத்துக்கு இருக்கு? நான் சொல்ற ட்ரிபிள் ஆர் அதான் ப்ரோ, நம்ம அந்த பேனிட்டி அப்பீலோட படம் வந்து ரொம்ப கம்மியா பண்றோம்னு சொல்றாரு. ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி அந்த அப்பீல் பண்ற மாதிரி நிறைய அவங்க பண்றாங்க. அது ராஜமௌலின்ற ஒருத்தர் பண்றாருங்க. ராஜமௌலி பண்றாரு. வேற யார் பண்றாங்க? அவரு ஒருத்தர் பண்றாருங்க. சங்கர் முன்னாடி ட்ரை பண்ணாரு. அவர் பேனடியா பண்ணாரு. தமிழ்ல இருந்தாரு. ராஜமௌலி அங்க இருக்காரு. அவர் பண்றாரு. ஆமா, அதாங்க. அதெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு ஸ்டேட்ல வந்து எப்படி சொல்றது, திடீர்னு ஒருத்தர் வந்து ஃபேமஸ் ஆயிடுவாரு, பேனடியா ஹீரோ ஆயிடுவாரு. அப்படி பண்றதுதாங்க. அது அதை வச்சுக்கிட்டு நீங்க டோட்டலா சினிமாவை அப்படிதான், தெலுங்கு சினிமா அப்படிதான் அப்படிலாம் பேச முடியாதுல்ல. சங்கருக்கு ஒர்க் ஆச்சு. இப்ப ராஜமௌலிக்கு ஒர்க் ஆகுது. அது பிரசாந்த் நீலுக்கு ஒர்க் ஆச்சு. இப்ப பிரசாந்த் நீல் படம் ஓடல. அந்த மாதிரிதான் அது. இப்ப ஜவான் பெரிய ஹிட் தானே. ஜவான் பெரிய ஹிட் தான். தமிழ் டைரக்டர் தான் அது. ஆனா பாலிவுட்ல எடுத்தாரு அந்த படத்தை. பட் இப்ப கூட உங்களுக்கு பிடிக்கல தானே ப்ரோ அது ஜவான்? தண்ணி போட்டு உங்களுக்கு? எனக்கு பிடிக்கல ப்ரோ, எனக்கு பிடிக்கல. பட் அது ஓடி இருக்குல்ல படம். பேனடியான்றதையும் நீங்க பொலிட்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா, பேனடியான்றது வந்து இந்த ஐஎன்டிஏ அலைன்ஸ் மாதிரி தான். இல்லாத ஒண்ணு போயிட்டு ஏறி பிடிச்சி இத பண்ற விஷயம் தான். ஓகே, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படி போய் நம்ம வராத ஒரு விஷயத்த வருது அப்படின்னு சொல்லிக்கிறது தான். அது அவசியமே கிடையாது. இங்க இருக்க தமிழ் ஹீரோஸ்லாம் ரொம்ப தெளிவு. அங்க இருக்க மலையாள சலார் கொஞ்சம் கலெக்ஷனா பண்ணுச்சுல ப்ரோ. அது ஏன் ப்ரோ நீங்க ஒத்துக்க மாட்டீங்க? தமிழ்நாட்டுல வாஷ் அவுட் பட் ஆதிபுருஷ் நல்ல கலெக்ஷன் சொல்றாங்க. ஆதிபுருஷ் நல்ல கலெக்ஷன், நல்ல கலெக்ஷன் தான். ஆதிபுருஷ் ப்ரோ அது 380 அந்த ரேஞ்ச் தான் ப்ரோ. இது ஆனா 650 க்ரோஸ். 380 என்ன படம் இருக்கு தெலுங்குல? படம் இருக்கு. ஏன் இப்போ நார்த் ஃபைட்டர் ஆயிருமா 380? ப்ரோ தெலுங்குல வார் எல்லாம் அதோட ஜாஸ்தியா பண்ணுச்சு. இல்ல அது ஓகேங்க. நான் சொல்றது எல்லா படமும் 380 ஆயிருமான்னு இந்தியால. இப்போ அதுக்காக நல்ல படம் சொல்ல முடியாதுல்ல. இல்ல ப்ரோ, நல்ல படம் சொல்லல ப்ரோ. பட் அட்லீஸ்ட் நீங்க அத கொஞ்சம் ஓடிச்சுங்கறத அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றோம். லைக் அது லைக் 650 லைக் தெலுங்குல மார்க்கெட்ல ஹிந்தி எல்லாம் கொஞ்சம் ஓடிச்சு ப்ரோ. ப்ரோ இப்போ மாஸ் இருக்கிறதுனால ஓடும் ப்ரோ. அது வந்து உங்களுக்கு ஆதிபுருஷ் அந்த டிசாஸ்டர் ஆவனல இருந்து இது உங்களுக்கு ஓவராலா வந்து ஓடின மாதிரி தெரியும். ராதேஷாம் என்னாச்சு ப்ரோ? ராதேஷாம்ல சுத்தமா ஐ மீன் அக்செப்டன்ஸ் யாரும் பண்ணல ப்ரோ. அதுதான் சொல்றேன். அது 150 crores சம்திங் தான். அப்ப நீங்க பிரபாஸ் மார்க்கெட்னு சொன்னா அப்ப அது ஒன்னு தான் நீங்க சொல்லணும். சாகோ வந்து நல்ல கலெக்ஷனா கார்த்திக் ப்ரோ? 410 crores சார். சாகோ வந்துருச்சுதான். எல்லாமே அந்த பாகுபலியோட இதுதான் ரெஸ்பான்ஸ் தான். பாகுபலியோட ரெஸ்பான்ஸ் தான். இப்போ அடுத்து வந்து யாஷ் ஒரு படம் நடிச்சாலும் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்படிதான். அது ஒரு படத்துக்கு இருக்கும், 2 படத்துக்கு இருக்கும். அப்படிதான். இல்ல ப்ரோ, இப்போ
ஆனா அதுக்கப்புறம் வந்த படத்துல சலார் தான ப்ரோ ஜாஸ்தி அதுக்கப்புறம் வந்தது இல்லையே. சலார் வந்துச்சுன்னா கேஜிஎஃப் ஒரு டைரக்டருங்க, கேஜிஎஃப் இட்டு. Yes, bro. Still it collected more, bro. Nearly 700 crores. Bro, but expectation வந்துட்டு fulfill பண்ணல தான bro சலார். Bro, that is in terms of reviews. Yeah, expectations எல்லாம் still it became hit in Hindi region, Telugu region, and Karnataka region. Only Kerala and Tamil Nadu is not performed well. Overseas also it performed. Karnataka is disaster bro. அது வந்து ஓவரா நீங்க வந்து Tamil Nadu I think US ல நல்லா பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். Bro, Kannada version itself become surpassed Jailer, bro. Jailer was no. Let's listen. Jailer was the previous highest collected Kannada version movie, double movie. Salar Kannada version, bro. Tamil version only. Who told Kannada version? So Jailer I think did more in Tamil version in Karnataka. No. Kannada version also collected more. No, not like that, bro. அப்படி இல்ல bro. அது வந்து கார்த்தி bro கரெக்ட்டா சொல்றாரு. More than Kannada version I think Tamil version did better in Karnataka. Bro, overall வந்து பெங்களூர்ல ரிலீஸ் ஆயிச்சு Jailer அதிகமா. Bro, let's understand my point. I am not saying Kannada version collected more than Tamil version. I'm not saying like that. Comparatively, Kannada double versions of other movies, Jailer collected more. Not I am saying like Kannada collected more than Tamil version. Where you are collecting all this thing collection report from where? Karnataka box office size. I am not saying like Kannada version collected more than Tamil version. I am saying like Kannada versions of other movies, Jailer Kannada version surpassed it and collected more due to the presence of Sivaraj Kumar and Rajinikanth itself has more market in Karnataka due to his growing in Karnataka. And Salar surpassed Jailer in Kannada version. Salar performed well in Karnataka. But I won't agree. But anyway. But overall, is it like Kannada plus the Tamil Nadu version? I mean, so Kannada and Telugu version together. If you see, அதெல்லாம் தேவையில்லாத இருந்து விடுங்க. அப்படியா இருந்தா கூட என்னப்ப கார்த்திக் ப்ரோ ஒன்று கேட்கணும். இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருதுன்னா அது யாருக்கும் அந்த படத்தை பிடிக்கலன்னா அது ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாங்க ப்ரோ. அதே இது வந்து ஆப்போசிட். அது நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா அந்த படம் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சோஷியல் மீடியாலயா இல்ல அவங்க சொல்றது பண்ணா அது ஃபுல்லா ட்ரால் பண்றாங்க ப்ரோ. சிட்டி 2.0 தெரியும். நம்ம நிறைய படம் இந்த மாதிரி ஆப்போசிட்டா சொல்றோம். அந்த மாதிரி பண்ணா ட்ரால் பண்ணுவாங்க. ப்ரோ சலார்லாம் ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருந்தது ப்ரோ. அது வந்த ரிவ்யூஸ்லாம் அண்ணாத்த விவேகம் அது மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பட் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. ரைட்டிங்லாம் இருந்தது ப்ரோ. ரொம்ப லெங்தா இருந்தது பட் நல்லா இருந்தது. ஆனா ட்ரால் பண்றாங்க ப்ரோ. சம்திங் அப்படி பண்ணா லைக் மாப் மென்டாலிட்டி இருக்கும் ப்ரோ. அது கன்னடால ஆல்ரெடி வந்த சோஷியல் மீடியாக்கு இல்ல சோஷியல் மீடியாக்கு எப்பயுமே மாப் மென்டாலிட்டி இருக்கு. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, சோஷியல் மீடியால வர்றது எதுவுமே உண்மை கிடையாது. இங்க ஒரு பெரிய மாப் மென்டாலிட்டி இருக்கு. தப்புனா தப்பு, எல்லாரும் ஊரு சேர்ந்து தப்புன்னு சொல்லுவோம். சரின்னா சரி, எல்லாரும் சேர்ந்து தப்பு. அவனும் சரின்னு சொல்லிட்டான், அவனும் சூப்பர்ன்ட்டான், நம்மளும் சூப்பர்னு சொல்லிடுவோம். அப்படி ஐயோ அவன் எல்லாருமே சூப்பர்னு சொல்லிட்டானுங்களே, நம்ம சூப்பர்னு சொல்லல, சரியில்லைன்னு சொன்னா நம்மள அடிப்பானுங்களோ, நம்மள திட்டுவானுங்களோ. இங்க அப்படி இருக்கு இல்லையா? சோஷியல் மீடியா வச்சு நீங்க எதையுமே இடம் போட முடியாது. அது பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை என்னன்னா எல்லாருமே ஒரு சைடு போறாங்க அப்படின்னா அந்த சைடு போயிடுவாங்க. இது மக்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் ப்ரோ. கண்டிப்பா கார்த்தி ப்ரோ மனிதன் அது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாங்க. கார்த்தி பிரதர் ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்பேஸுக்கு வரேன் நானு. ஏன் ஸ்பேஸ் பேன் இந்தியா ஸ்பேஸா மாறிட்டான். திடீர்னு வந்தா இங்கிலீஷ்ல பேசிட்டீங்க. இங்கிலீஷ்ல ஆமா.
ரொம்ப நாள் ஆச்சு பேசி. மலையாளத்துல பேசிட்டு கடைசியா அந்த நார்த் இந்தியா விஜய் ஃபேன் வந்தப்ப நீங்க இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு வந்து பார்த்தா நம்ம இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காப்ல. வேற லெவல் ப்ரோ. என்ன எதுவுமே தெரியாத ஒரு முட்டாள் நடிச்சிட்டீங்களா? அப்படி இல்ல நம்ம ஸ்பேஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு டக்குன்னு முன்னாடி எல்லாம் 1 இயருக்கு முன்னாடி வந்துட்டு இருப்போம் நம்ம. இப்ப இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு பாக்குறேன். வெளியில இருந்துலாம் வந்து ஆள் வந்து கேக்குறாங்கல்ல. ப்ரோ மனிதனுக்கு ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, நீங்க ஃபியூச்சர் நல்லா ப்ரெடிக்ட் பண்றீங்க ப்ரோ. நீங்க ரொம்ப ஜீனியஸ் ப்ரோ. நிஜமா நான் சொல்றேன், நீங்களாம் சயின்டிஸ்ட் ஆயிருக்கோம் ப்ரோ. இருக்கலாம், படிச்சிருந்தா இருக்கலாம். ஆனா நீங்க வந்து கொஞ்சம் ப்ரோ படிச்சிருந்தா உங்க அப்பா கொஞ்சம் ரிச்சா இருந்தா கண்டிப்பா நீங்க சயின்டிஸ்ட் ஆகி இந்த சந்திரயான் 3 தான் நீங்க சயின்டிஸ்ட் ஆகி. ஆமா, சந்திராயன்லாம் விட்டுருப்பேன். நான் சொல்ல வந்தேன் சந்திராயன் சொல்லிட்டு. இதெல்லாம் யாருங்க சொல்லுவா? யாரோ சொல்லும் போது ஏத்துக்க வேண்டியதாங்க இந்த பெருமையெல்லாம். ஆமா ப்ரோ, கரெக்ட் தான். நான் நிஜமாவே என் ஹார்ட்ல இருந்து சொல்றேன். இப்போ யாரையா சொல்லுவாங்களா சயின்டிஸ்ட், அறிவாளி, ஜீனிஸ்லாம் சொல்லுவாங்களா? யாரும் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லும் போது ஏத்துக்கணும் பெருமையா. ப்ரோ சிட்டி 2.0 இது சர்காஸ்டிக்கா சொல்றீங்களா இப்படி ப்ரோ? என்ன ப்ரோ, நிஜமா நான் சொல்றேன், அவர் நிஜமாவே ரொம்ப ஜீனியஸ் ப்ரோ. அதான் நான் சிட்டி அப்படிதான் எப்பயுமே எமோஷன் ஆயிடும். அப்படிலாம் இல்ல ப்ரோ, நீங்க வேற ப்ரோ. பியூர் ஃபேன் பாய். உங்கள்கிட்ட மட்டும் தான் இப்படி பேசுறேன், வேற யாரும். இப்ப நீங்க அன்னைக்கே சொன்னீங்க ரஜினி வந்து மனசுல இருந்து பேசுவாருன்னு. இப்ப நேத்துக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. நிறைய இது முன்னாடியே நீங்க சொல்றீங்க, அது லேட்டரா ப்ரூவ் ஆயிடுச்சு. சிட்டி ஒன்றும் இதெல்லாம் பெரிய கண்டுபிடிக்கிற விஷயம்லாம் இல்லை. கார்த்தினா, தினேஷ் பேசுறேங்கண்ணா. கேக்குதுங்களா? தினேஷ் சொல்லுங்க. நான் லக்ஷ்மி ப்ரோ இருக்கார்ல, அவர் ஊர் பக்கம் தான். அவர் வருவாரா ஸ்பேஸ்ல? அவரு வருவாரு. ஐயப்பனுக்கு லட்சுமிக்கு ஆவது இருக்கு. அதனால இவனுக்கு அடுத்த வாரம் ஊருக்கு போறானுங்க. இங்க போனதுக்கு அப்புறம் லட்சுமி தான் ஃபுல். ஒரு வாரம் 10 நாளைக்கு லட்சுமி தான் ஹோஸ்ட். நான் ஒரு ஊர் பக்கம் தான், உடுமலை தான் நானும். அதான் உடுமலை. ஆமா, இவனுக்கு ஊர்ல இருக்க பிரச்சனை இருக்கே, அது ரொம்ப பெரிய பிரச்சனை. அவனுக்கு அவனை பிடிக்காதுன்றான், இவனுக்கு அவனை பிடிக்காதுன்றான். டேய் எனக்கா தெரியும். அவரு ஒரு ஏதோ ஒரு கிட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இது என்னாச்சுன்னா அது போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நான் கேட்கல. நானும் என்னால முடிஞ்ச ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சிருந்தேன். கேட்கல. அவரோட ஏதோ தெரிஞ்சவங்க சொந்தக்காரன்னாங்க. அவன் கேட்கல. அது கேட்க வேணாங்க, எப்பவுமே அதெல்லாம் கேட்காதீங்க. பாசிட்டிவா நியூஸ் தான் பிரச்சனை, நெகட்டிவா இருந்தா கேட்டு மனசு கஷ்டமா இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே. கங்குவா பாத்தீங்க இன்னைக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது? எதுங்க கங்குவா அந்த லுக் பாத்தீங்களா இன்னைக்கு பாபி டியால? உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நீங்க எப்படி அனிமல்லயே வந்து கேமியா தான் பாபு தேவல். இதுலயும் அனிமல் மாதிரி ஃபுல்லா பொண்ணுங்க சுத்தி இருக்காங்க. பாபு தேவல் யாருன்னே இப்பதான் தெரியும் அனிமல் பார்த்ததுக்கு அப்புறம். அப்பயும் தெரியாது. ஓகே, அனிமல்ல ஒரு ஹீரோ, அதனால பெரிய இம்பாக்ட்லாம் இருக்காது அந்த படத்துக்கு. இதனால பெரிய இம்பாக்ட்லாம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல, நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய ஹீரோ அப்படி தெரியல. ஓகே. ஆனா இது வரைக்கும் சிவா வந்த படத்திலே சிவாவது கொஞ்சம் போஸ்டர் எல்லாமே குவாலிட்டியா இருக்கு இப்ப வரைக்குமே. நீங்க எப்படி படம் எப்படி இருக்குன்னு உங்க ஐடியா என்னன்னா ஏதாவது கங்குவா பத்தி? ரொம்ப 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 பிளான் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஒண்ணு, அதுக்கப்புறம் மாத்தி இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. கங்குவாவை பொறுத்த வரைக்கும் வில்லன்லாம் இப்ப சூஸ் பண்ணதுதான். பெருசாக அந்த மாதிரி பண்ணாதான். கார்த்திக் ப்ரோ, இப்ப இந்த கதர் 2 பயங்கர பிளாக் பஸ்டர் அடிச்சது ப்ரோ. அந்த அவரோட பிரதர் தான் சன்னி தியோல். பாபி டியோல். அடுத்தது பாலையா கடர் 2 வந்து கடர் 2 கேவலமா இருந்துச்சு.
கதர் 2 படமானே தெரியல. ஆனா பயங்கர மாஸ் சீன்ஸ் போட்டு அவங்க டிவி சீரியல் பாக்குற மாதிரி இருந்துச்சு. பயங்கர பிளாக் பஸ்டர் ஆயிருச்சு ப்ரோ. கண்ணாபின்னான்னு கலெக்ஷன் இருக்கு. டிவி சீரியல் பாக்குற மாதிரி இருந்துச்சு. வந்து ஒரு பெரிய எமோஷன் ஆட்டுக்கு ப்ரோ நார்த் இந்தியா ஆடியன்ஸ்க்கு. கதர் 1 தெரியலையே. கதர் 2 வந்து டிவி சீரியல் பாக்குற மாதிரி இண்டஸ்ட்ரி ஹிட் சொன்னாங்க. நான் கூட இவனுக்கு கதர் 1 அமிச்சிட்டானுங்க நினைச்சேன். ஓகே ரைட், உண்மையை சொல்லிடும். டெலிகிராம் அனுப்பிச்சானுங்க, சொல்லணும் அனுப்பிச்சான். ஏன்னா பார்ட் 1 அனுப்பிச்சிட்டீங்களா? எப்பன்னு சொல்லுங்க. அது எப்போ இந்த சென்னையில் ஃப்ளட் வந்துச்சு இல்லை, அப்போ நைட்டு, அன்னைக்கு நைட்டு வந்து டே ஏதோ ஒரு படம் எடுத்துட்டு வாங்கடா பார்க்கலாம். ஏன்னா வீட்டிலலாம் கரண்ட் போயிடுச்சு, இந்த லேப்டாப் மட்டும் தான் இருந்துச்சு, ஃபோன் மட்டும் தான் சார்ஜ் இருந்துச்சு கொஞ்சம். அப்போ சரி ஓகே என்ன பண்ணுறதுங்க, கதர் 2 இருக்கு அப்படின்னானுங்க. அது எடுத்து வந்து பார்த்தா அது டிவி சீரியலோட கொடுமை. இந்த மேக்கிங்கும் அது இந்த ஹிந்தி சீரியல் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அது வேற 600 கோடி கலெக்ஷன் நானுங்க நார்த் இந்தியாவில். இது எப்பறம் 600 கோடி பார்த்தாங்க, பாதி படத்தை தாண்ட முடியல, அவ்வளோ முக்கியம் இருந்துச்சு. நமக்கு அப்படி இருக்கும். 10 விட ஜாஸ்தி ப்ரோ ஹிந்தி நெட். தெரியல ஒருத்தருக்கும் டேஸ்ட் மாறும் ப்ரோ. ஒரு சின்ன சலார் பாத்தீங்களா? அதுல சீஸ் ஃபயர்னு அது என்னன்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரியல. உங்களுக்கு யாருக்கா புரிஞ்சுன்னா போர் நிறுத்தம், அவ்வளவுதான் போர் நிறுத்தம். அதை பத்தி எதுவுமே சொல்லாம அவங்க ஓட்டிங்னே போயிட்டு இருந்தது. எனக்கு எதுவும் அப்பப்ப எனக்குமே தெரியாது, எனக்கு என்ன தெரியும், எனக்குமே தெரியாது. அப்பப்ப டக்குன்னு போன் எடுக்கிறோமா, கூகுள் ஓபன் பண்றோமா, தெரிஞ்சுக்கணுங்க ஒரு சில வார்த்தைகள்லாம். அப்படிதான் பண்ண முடியல. ஏன்னா அவங்க எதுவுமே படத்துல எதுவுமே எக்ஸ்பிளைனே பண்ணல. சீஸ் ஃபயர்ன்ட்டு ஓட்டிங் அப்படி அடுத்த சீன் போயிட்டே இருக்கு, அது ஒண்ணுமே புரியல. அதான் கேட்டேன். அப்படிதாங்க பண்ணுவேன் எல்லாத்தையுமே. நான் வந்து எனக்கு நிறைய வார்த்தை புரியாது இங்கிலீஷ்ல, புரியலன்னு டக்குன்னு எடுத்து கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன். இதுக்கு மீனிங் என்ன, அதுக்கு மீனிங் என்ன அப்படி பார்த்துருவேன். இந்த அனிமல்ல கூட நிறைய இங்கிலீஷ் டைலாக் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வச்சு ஓட்டு பக்கத்துல உடனே பாஸ் பண்ணிட்டு வெளில போய் கூகுள் ஓப்பன் பண்ணி அதை பார்த்துருவேன். அனிமல் இது தமிழ் டப்பிங்ல பாத்தீங்களா ப்ரோ? ஹிந்தியா? தமிழ் டப்பிங் தான் பார்த்தேன். கார்த்திக் ப்ரோ, இந்த ஜவான்ல வந்து ஒரு சீன் இருக்கு ப்ரோ. அந்த ஃபார்மர் வந்து தற்கொலை பண்ண போவாரு. அந்த செகண்ட் வந்து பணம் கிரெடிட் ஆகி தற்கொலை. ஆமா, பணம் கிரெடிட் ஆகும், வந்து தூக்குல போடாம வந்துடும் கீழே இருங்க. ஆமா, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, நீங்க கழுவி ஊத்திட்டீங்க. அது மக்களுக்கும் பிடிக்காதா ப்ரோ? அது வந்து சினிமேட்டிக் ஹைல இல்ல அப்படிலாம் கிடையாது. இல்ல அது மாஸ் ஆடியன்ஸ் பிடிக்கும்னு வச்சிருக்காங்க. அட்லி அந்த பேஸ்ல வச்சிருப்பாரு. ஆனா பொதுமக்களுக்கு அந்த சீன்லாம் பிடிக்காதா ப்ரோ? அந்த மாதிரி சீன்ஸ் ப்ரோ அந்த சீன்லாம் பிடிச்சனாலதான் அது 1000 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு ப்ரோ. சும்மா பிடிக்காம அது எப்படி கலெக்ட் பண்ணும்? கொஞ்சம் நம்பரமா நினைச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சீன் பிடிச்சு 1000 கோடி ஆனா ப்ரோ மீதி ஓவராலா நினைச்சிட்டானா இங்க பாருங்க. அப்படி நம்ம நினைச்சிட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் படம் எடுப்போம். இந்த விமர்சனத்தை ஏத்துக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தமிழ்ல வந்து அந்த மாதிரி ஆல்ரெடி அட்லி படம் பார்த்தனால நமக்கு அந்த சீன் பார்த்த மாதிரி இருக்கும். மேபி அவங்களுக்கு வந்து அது புதுசா இருந்திருக்கும்ல நார்த் இந்தியா பேஸ்ல, அதுக்கு சொல்றேன் நான். ப்ரோ பழசு புதுசுங்கறத கிரிஞ்சா இருந்துச்சு ப்ரோ அந்த சீன்லாம். ப்ரோ நீங்க அந்த மாதிரி பார்த்தா ராஜா ராணில கூட நஸ்ரியா சாவறது தான் ஹைலைட்டா இருக்கும். அதெல்லாம் கமர்ஷியல். அதே சீனு இல்லைங்க, அதே சீனு இந்த பொண்ணே வந்து கவலைப்படாதுங்க. அவங்க அப்பா தூக்குல தொங்க போடுறாங்க. அப்பா ஒரு சரி இங்க பாரு, யார பேங்க்ல யோ தூக்கு போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பதறாத. இதெல்லாம் ரொம்ப லாஜிக்கலா கேட்டீங்கன்னா, லாஜிக்கல அந்த டைம்ல என்ன இருந்தாலு அப்பா என்ன தூக்குல தொங்கிட்டு இருக்காரு அப்படின்னு டக்குன்னு மெசேஜ் ஓப்பன் பண்ணி, அப்பா ஏன்ப்பா தூக்குல தொங்குற, காசு வந்துருச்சு அப்படின்னு அப்படி பண்ணாது. அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த அட்லியோட ஆடியன்ஸ் வந்து நினைக்கலாம், பட் இது தப்பான சீன் தானே. இது எத்தனை படத்துக்கு ஓட்டு முடியும்? ஓகே இந்த படத்துல ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இந்த படம் ஓடிடுச்சு அப்படின்றதுனால இது ஒர்க் ஆயிடுச்சுன்னு நீங்க நினைக்கலாம். அடுத்தடுத்த படங்கள் வரும்போது எல்லா படத்துலயும் இப்படிதான் பண்றாரு. ஆனா எப்படி ஹிட் ஆயிருக்கு படம். ஆனா அட்லி படம் அட்லி மூவி வந்து தெரிய வரைக்கும் அந்த எமோஷனல் கரண்ட் இருந்துச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து எந்த படமே அந்த எமோஷனல் கரண்ட் இல்ல. நிச்சயமான எமோஷன் ஒரு அளவுக்கு நல்லா தான் ப்ரோ.
ராஜா ராணி பெரி ரெண்டுலயுமே எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஃபிளாஷ்பேக்லாம் நல்லா தான் ப்ரோ மெசல் பிகில் எல்லாத்துலயுமே இருந்துச்சுங்க. இந்த படத்துல இருந்துச்சு. அந்த இந்த அளவுக்கு படத்துல அந்த ஒர்க் அவுட் ஆன ஹாஸ்பிடல் மாதிரி சீன்ல தெரியல. இருந்துச்சு. ப்ரோ பிகில் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு மாதிரி செட் ஆகுற மாதிரி செட் ஆகல அது. ஆனா மெர்சல்லாம் ரொம்ப செகண்ட் ஹாஃப்ல இல்ல செகண்ட் ஹாஃப்ல நிறைய இருந்துச்சுங்க பிகில். அந்த மோட்டிவேஷன் சீன்லாம் பார்த்தா பயங்கரமா இருந்துச்சு. இந்த ரோபோ சங்கர் மோட்டிவேட் பண்ணுவார்ல அந்த பொண்ணு. அக்னி சிறகே இழந்து வா. ஏன் ப்ரோ இங்க போய் இப்ப லாஸ்ட் இங்க வந்துட்டீங்களா? நல்லாதாங்க இருந்துச்சு அதெல்லாம். அப்புறம் இன்னொரு விஷயம் ப்ரோ, நீங்க லியோ படம்லாம் முன்னாடியே பாத்துட்டீங்களா? பாத்துருக்கீங்களா? இல்ல பார்க்கல. இல்ல அவர் உங்கள்கிட்ட கேட்டிருக்க மாட்டாரு என்னென்ன தப்பு இருக்கு, இது எடிட் பண்ணலாமா அப்படிலாம் கேட்கல? அவ்வளவு பெரிய ஆள்லாம் நான் கிடையாது. சும்மா நீ ரொம்ப பில்டப் பண்ற சிட்டி. அப்ப யாருக்கு முன்னாடி கேட்கணும் ப்ரோ இவரே ஒரு பிரச்சனை போறாருன்னு நினைக்கிறேன். நீ கலாயிரியா கலாய்க்கிற மாதிரிதான் ஒரு டோன் ரொம்ப கலாய்க்கிறான். ப்ரோ நீங்க உங்களுக்கு தெரியும் நான் உண்மையா பேசுறேன்னு. சரி அப்ப இதெல்லாம் யார்கிட்ட கேட்பாங்க இந்த படத்துல இந்த குறை இருக்கா இல்லையான்னு? அதெல்லாம் அவங்க டீமுக்குள்ள யார்ட்டையும் வைக்க மாட்டாங்க. அவங்க டீமுக்குள்ள முடிவு பண்ணுவாங்க. அது வந்து எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. யார் நல்லா இல்லைன்னா கூட வந்து ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல என்ன மாத்த முடியும் நீ? அதெல்லாம் மாத்தவே முடியாது. அதனால சரி அந்த ஜெயிட்டர்ல எல்லாம் அந்த சுனில் தமன்னா போர்ஷன்லாம் நல்லாவே இல்ல ப்ரோ. அதெல்லாம் எடிட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நிறைய சீன் எடிட் பண்ணிருக்காங்க. எனக்கு பிடிக்கல, எனக்கு பர்சனலா எனக்கு பிடிக்கல ப்ரோ. அந்த பாட்டு தான் இனிஷியல் புஷ் படத்துக்கு. இல்ல ப்ரோ அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கம்மி வியூஸ் தான் வந்துச்சு ப்ரோ ரிலீஸ் அப்ப. அந்த ஹுக்கும் பாட்டு தான் நல்லா போச்சு. இல்ல காவல் அப்ப வியூஸ் ஜாஸ்தியா ப்ரோ. ரீல்ஸ் எல்லாம் அந்த டான்ஸ் ஆட ரீல்ஸ் நிறைய பண்ணாங்க. கார்த்தி ப்ரோ இந்த இப்போ அசோக் செல்வனோட செலக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. இப்போ லைக் நடுவில் ஓகே இந்த இதெல்லாம் அந்த மன்மதர் இல்லை ஹாஸ்டல் ஓகே, பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த நித்தம் ஒரு வானம், போர் தொழில், சபாநாயகன், ப்ளூ ஸ்டார் எல்லாமே கொஞ்சம் நல்ல செலக்ஷன் மாதிரி தெரியுது ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. சபாநாயகன் வந்துருச்சா ப்ரோ? கார்த்தினா சபாநாயகன் வந்துருச்சா ஓடிடில? ப்ரோ ஃபைட்டர் பார்த்தீங்களா? சபாநாயகன் வந்து February 14th. ஏன் ப்ரோ தமிழ் வரல? ஓகே தமிழ் வெர்ஷன் வரல. டப் பண்ணலங்க. ஓகே ப்ரோ. ஆனா சித்தார்த் ஆனந்த் படம் எல்லாமே கொஞ்சம் கிராண்டியரா இருக்கு ப்ரோ. அந்த ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து, அதனால டப் பண்ண மாட்டாங்க. ஓகே ப்ரோ. நீங்க பாக்குற பிளான் இருக்கா ப்ரோ ஃபைட்டர்? இது இல்ல அதெல்லாம் ஓடிடில வந்தா பாத்துக்கலாம். சிட்டி நீ இன்ட்ரெஸ்டா இருந்தேல? என்ன ப்ரோ? ஃபைட்டர் நீ பார்க்கறதுல இன்ட்ரெஸ்டடா இருந்தேல? ஆனா எனக்கு பணம் இல்ல ப்ரோ. அத நான் அது மத்த சிட்டில 400 ரூபா 500 ரூபா டிக்கெட், அவ்வளவு பணம் வேண்டாம். கார்த்திக் ப்ரோ நீங்க துபாய் தான் 400 பணம் இல்லையா? ஆமா ப்ரோ, அவ படத்துக்குலாம் அவ்வளவு செலவு பண்ண முடியாது. நான் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே ப்ரோ நீங்க துபாய்லாம் போயிட்டு வந்தீங்க, அதெல்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? துபாய் சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் சிட்டி. இப்ப சம்மர்லாம் போனா இதா நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டம். ஐயப்பன் ப்ரோ டெஸ்ட் சீரிஸ் பாக்குறீங்களா? ஸ்கோர் கார்டு மட்டும் பார்ப்போம் ப்ரோ. என்ன ப்ரோ இன்னைக்கு சந்தானம் அண்ணன் ப்ரோ வந்து பிரசாந்த் ப்ரோ வந்து அடுத்த செந்தில்னு சொல்லிட்டாரு.
ப்ரோ அது நல்லது தானே. பிரசாந்தே சொன்னான்னு நினைக்கிறேன், செந்தில் தான் இன்ஸ்பிரேஷன் அந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல அதெல்லாம் பெரிய காம்ப்ளிமெண்ட் ப்ரோ. அவ்வளவு நல்லாவா நடிப்பாரு அவரு. ஒரு என்கரேஜ்மெண்டா ப்ரோ நடிக்கிறாங்கன்றதுல ஒரு என்கரேஜ்மெண்ட். இப்பதானே இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ், மேபி ஷி வில் லேர்ன். கண்டிப்பா கண்டிப்பா. ஐ திங்க் பிரசாந்த் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் சந்தானம் கூட. சந்தானம் கூட யார் பேசினாலும் க்ளோஸ் ஆயிருவீங்க. ரொம்ப சூப்பர் கேரக்டர். ப்ரோ எனக்கு ஃபர்ஸ்ட் இவர் பிரசாந்த் நடிப்பார்னு தெரியாது. டிக்கிலோட எதிர்ச்சியா பார்க்கும்போது அந்த சீன்ல இவர் வந்து என்னடா ஒரு பெரிய ரிவ்யூவர் இந்த மாதிரி சீன்ல நடிக்கிறாருன்னு நினைச்சிட்டேன். நீங்க பேசிருக்கீங்களா ப்ரோ கார்த்திக் ப்ரோ பெஸ்டி மாதிரி? ப்ரோ அந்த இன்டர்வியூல டான்ஸ் நல்லா இருந்துச்சு இல்லையா ப்ரோ கார்த்திக் ப்ரோ? நல்லா இருந்துச்சு, பார்த்தேன். கார்த்திக் ப்ரோ, இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட கெரியர் பத்தி உங்களுக்கு பிடிக்குமா அவரை? நான்லாம் 90s கிட் ப்ரோ. அவர் போடுறது எல்லாமே ஆல்பம் ஹிட். ஏஆர்ரஹ்மானோட ஹாரிஸ் ஜெயராஜ் தான் பிடிக்கும் எங்களுக்குலாம். கார்த்திக் ப்ரோ அதான் ப்ரோ எனக்கும் அவர் தான் பிடிக்கும். அவர் போட்ட எல்லா ஆல்பமே மின்னலே சாங்ஸ் எல்லாம் இன்னைக்கு மாசம் இருக்கு ப்ரோ. எல்லா சாமியில தாங்க இருக்கு ப்ரோ. நாங்களாம் கம்பேக்காக வெயிட்டிங். கம்பேக் கொடுத்துட்டா போதும். அனிருத்து ஓரமா லெஃப்ட் ரைட்டு. ஏன் ப்ரோ ஜிவிஎம்ஏ பண்றது இல்ல? துருவ நட்சத்திரம் யாரு? ஹாரிஸ் தானே. ஆமா துருவ நட்சத்திரம் எப்பயே பண்ணாது ப்ரோ. இப்ப விடிவி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்புறம் இதுவுமே சரி விடிகே எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஜிவிஎம்ஏ கொஞ்சம் ஹாரிஸ் அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது. சரி ஏன் ப்ரோ அவரோட இது ஜாஸ்திங்களா? அவங்க காம்படிஷன் தான் ப்ரோ பயங்கர வேற லெவல்ல இருக்கும் ஹாரிஸ் ஜிவிஎம். இந்த STR48 கூட டிஎஸ்பிக்கு இவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் ப்ரோ. அப்பதான் அந்த காலர் டியூன்லாம் வந்த புதுசு 2005 2005ல இருந்து 2010. அப்பதான் அந்த போன்ல காலர் டியூன் வைக்கிறதுலாம் ஃபேமஸ். ஃபோன் பண்ணா ஒருத்தருக்கு பாட்டு கேட்கும்ல, நம்ம ஒரு பாட்டை வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணேன் நீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஃபோன் பண்ணி வச்சு அந்த காலர் டியூன் நம்மளே கேட்டு ரசிப்போம்ல, அந்த காலம் அது. அப்பெல்லாம் ஃபுல்லாக ஹாரிஸ் பாட்டு தான் ப்ரோ. இப்போவுமே நான் ஹாரிஸ் பாட்டு தான் ப்ரோ. எப்போ கார்ல போனாலும் ஹாரிஸ் சாங் மட்டும் தான் ஓடிட்டு. மெலடிஸ் எல்லாம் அடிச்சுக்க முடியாது. எல்லா பாட்டும் ஸ்பைடர்ல கூட சாங்ஸ் நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும். ஏன் ப்ரோ திடீர்னு அவர் பிஜிஎம் கூட சூப்பரா போடுவார் கார்த்திக் ப்ரோ. ஏன் ப்ரோ என்னாச்சு ப்ரோ கார்த்திக் ப்ரோ? அவர் ஏன் என்னாச்சு? ஏன் வெளியே போயிட்டாரு திடீர்னு? ஃபார்ம் அவுட் அவ்வளவுதான் ப்ரோ. எதுவுமே போயிட்டாரு ப்ரோ. எதுவுமே ஃப்ளாப் ஆகல இல்லங்க. யுவனுமே கொஞ்சம் ஃபார்ம் அவுட் தான், ஆனா கண்டினியூஸா படம் பண்ணிட்டே இருக்காரு யுவன்லாம். ப்ரோ இவன் ஒரு 5-6 படத்துக்கு ஒரு பாட்டு தான் ஹிட் ஆகும். ஹாரிஸ் அப்படி இல்லை ப்ரோ. போறதெல்லாமே மோஸ்ட்லி ஆல்பம் ஹிட் ஆகுது. இல்ல ப்ரோ நான் என்ன சொல்றேன், ஃபார்ம் அவுட்டா இன்கன்சிஸ்டன்டா இருக்கவருக்கே இப்ப நிறைய படம் இந்த வருஷம் வந்துச்சு ப்ரோ. அந்த மாதிரி கேக்குறேன். அவருக்கே அத்தனை ஆஃபர்ஸ் வரப்ப ஏன் ஹாரிஸ்க்குள்ள வர மாட்டேங்குதுன்னு கேக்குறேன். ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் நிறைய பண்றாரு, அதனால இவனுக்கு ரெகுலரா அந்த மூவிஸ் வந்துட்டே இருக்கு. கற்பகம் ரிலீஸ் ரிலீஸ் பிரேமமா இல்ல ஆமா ப்ரோ. பிரேமம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பாப்போம். ஓகே பண்ணா நல்லா இருக்கும். ப்ரோ SMS ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க போல, சில வீடியோஸ்லாம் வந்திருந்தது தியேட்டர்ஸ். கமலால மட்டும் பண்ணிருக்காங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ கண்டிப்பா கோயம்புத்தூர்ல கற்பம் நல்லா ஓடும் ப்ரோ. பிரேமம் பண்ணாங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா வருவாங்க. பிரேமமா? ஆமா ப்ரோ. இருக்காரு ஓனர் கீழே தான் இருக்காரு, கேட்டுட்டு தான் இருக்காரு ஓனர். ப்ரோ கேட்டிருந்தீங்கன்னா கன்சிடர் பண்ணு ப்ரோ. ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரேமம் ரிலீஸ் ஆனப்ப நல்லா பண்ணுச்சுல ப்ரோ தமிழ்நாட்டுல. சூப்பரா பண்ணுச்சு. தமிழ்நாட்டுல ஒரு மலையாள படம் இந்த அளவுக்கு ஓடும் அப்படின்னு காட்டுறதே பிரேமம் தான் ஃபர்ஸ்ட். ப்ரோ அந்த நல்ல லாங் ரன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஓடிட்டு மலரே சாங்காவே பார்க்கலாம் ப்ரோ. செமையா இருக்கு படம்.
எல்லா சாங்ஸுமே சூப்பரா இருக்கும். நீங்க அப்ப குழந்தையா இருப்பீங்களா? அப்ப பாத்துருக்கீங்களா படம்? என் குழந்தையா இருந்தா வளர்ந்து பார்க்க மாட்டாங்களா ப்ரோ? என்ன ப்ரோ புரியல. இல்ல 8-10 வருஷம் ஆச்சுல, அதான் கேட்டேன். ப்ரோ அப்ப காலேஜ்ல இருப்பாரு இல்ல ஸ்கூல்ல ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கீங்களா? ஸ்கூல்லே அப்ப ஐயப்பன் ஏதாவது லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கண்டிப்பா போய் டீச்சர் லவ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயப்பன் ப்ரோ நீங்க ப்ளே பாயா? ஆமா. கார்த்தினா, இந்த சூர்யா கர்ணா மூவி சொல்றாங்க பாலிவுட்ல, ஜான்வி கபூர். அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கானா ப்ரோ? அதெல்லாம் சொல்றாங்க ப்ரோ. அதெல்லாம் அடுத்த படம் முடிச்சுட்டு அவர் நடிப்பாருன்னு தெரியல. அதெல்லாம் ஓகே. ப்ரோ இந்த மிஸ்டர் எக்ஸ், அந்த விஷ்ணு சாரி இந்த ஆர்யா எல்லாம் நடிக்கிறாங்க ப்ரோ, அந்த படம் ஏதாவது அப்டேட் இருக்கா? லிஸ்டி ப்ரோ அஜித் பாலிடிக்ஸ் இது வரராமா, அது உண்மையா ப்ரோ? அதெல்லாம் வலைபட்சத்தை சொல்ல ஒட்டு தானே. நானும் ஆமா ப்ரோ, பார்த்தேன். கங்கா யமுனா சரஸ்வதியில சொல்லியிருந்தா. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அஜித்லாம் வரவே மாட்டாரு. இவர் ரங்கராஜ பாண்டியா வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறாராமா. ப்ரோ பிஸ்மி ஏதாவது கண்டென்ட்க்கு ஏதாவது வளருவாரு. கார்த்திக் ப்ரோ, நீங்க இந்த வடக்குப்பட்டி ராமசாமி பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த வெறும் அந்த ட்வீட் மட்டும் இல்ல ப்ரோ, ஆக்சுவலி ட்ரெய்லர்லயே வந்து ஒரு டயலாக் வரும் ப்ரோ. அந்த சாமி இல்லன்னு ஒரு பேசிட்டு இருப்போம் ராமசாமி அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர்லயே வரும். வந்தா என்னங்க தப்பு? ஆமா அது. ஆனா இவங்க இஷ்யூ ஆனது ட்வீட்க்கு அப்புறம், பட் ட்ரெய்லர்லயே அந்த டயலாக் இருக்கும். இவனுக்கு லூசு போயிலுங்க. எதுக்குத்தாலும் வந்து அடுத்தவன் கடிச்சிட்டு உட்காந்துருப்பானுங்க. இவனுக்கு பெரியாரையும் தெரியாது, அவர் என்ன சொன்னாருன்னு தெரியாது. அவர் சொன்னதே நான் சொல்லதெல்லாம் நீ கேட்காதரா, அதுல எது சரி தப்பு அப்படின்னு சொல்லி நீயா யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்றதான் அவருடைய கருத்து. அதுவே தெரியாது அவனுங்களுக்கு. அவர் சாமி இல்லைன்னு சொன்னார்தான், அது உண்மைதான். அவருமே திட்டிருக்காரு. நான் சொல்லதானே கேட்கறது. அவர் எல்லாத்தையும் மரியாதைலாம் தான் பேசுவாரு. அவருமே வந்து நான் சொல்றதான நீ கேட்காத, நான் சொல்றது சரி தப்புன்றது நீ யோசிச்சு முடிவு பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. இதை சொல்லிட்டு அவனுக்கு வந்து பெரியார் ஃபாலோன்றதுக்காக சும்மா ஏதோ ஒன்று பேசுவானுங்க. பெரியார் ஃபாலோலாம் ஒன்று கிடையாது. சும்மா சோசியல் மீடியால மாம் பெட்டாட்டில் ஏதோ ஒன்று பேசணும், திட்டணும். பெரிய ஐடியாலஜி வச்சு பாலிடிக்ஸ் பண்றாங்க ப்ரோ. இவங்களே அந்த ஐடியாலஜியே உனக்கு தெரியாது. அந்த ஐடியாலஜி உனக்கு தெரியாது. அப்படி அந்த ஐடியாலஜி தெரிஞ்சிச்சுன்னா திமுக ஆதரவாக இருக்க முடியாது. ஆனா இவங்க அதனால ப்ரோ புடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க, பெரியார் பெரியார் பெரியார். இவனுக்கு சும்மா இந்த சோசியல் மீடியால தெரியாம பேசிட்டு இருக்கானுங்க, அவ்வளவுதான். வேற என்ன? ஓகே முடிச்சுக்கலாமா? ஜோ மூவி டைரக்டர் வந்திருக்காருண்ணா. ஜோ மூவியா இருக்காரு? ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ எனக்கு இந்த ஸ்பேஸ்லாம் என்னன்னு தெரியாது, எப்படி உள்ள வர்றேன்னு தெரியல. ஓ, எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் நீங்க சொல்லுங்க ப்ரோ. அது ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் ப்ரோ.
தியேட்டர்ல என்ன கொடுத்தாங்களோ அதை விட டபுள் மடங்கு இப்போ ஓடிடில கிரியேட் ஆயிடுச்சு. நிறைய கேக்குதா? ரீல்ஸ் இன்ஸ்டா எல்லாம் ஃபுல்லா ஜோ தான் என்ன ப்ரோ போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. தெலுங்குல பார்த்துட்டும் நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க. நான் போட்ட ட்வீட்லாம் பாத்தீங்களா அந்த படத்துக்கு? பார்த்தேன் ப்ரோ. மூணு ஆச்சு ப்ரோ படம். ஆக்சுவலா தேங்க்ஸ் எனக்கு ப்ரோ. பெருசா பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஜோன் ஒரு மூவி அதை பார்க்கணும், இது ஒரு படம் இருக்கான் அப்படி போய் பார்த்தது தான் அந்த படம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அந்த படத்தை பெருசா பார்க்கலாம். நீங்க இருக்க முன்னாடி சொல்லியிருக்கேன், பெருசாலாம் ஃபோன் நோண்டிட்டு அப்படி சரி ஓகே ஏதோ ஒரு படம் பார்க்குறான் அந்த மூட்டில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த படம் உள்ள அந்த படத்துக்குள்ள உள்ள கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாம பார்த்து நல்லா இருக்கே படம், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு படம். தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் உங்க ப்ராஜெக்ட் என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ, பேச்சுவார்த்தையில இருக்கு. நான் இன்னும் அதான் பேசியிருக்கோம், 2-3 லைன் சொல்லி ஓகே பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த கட்டமா ஃபுல் ஐ மீன் 2 hours நரேஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் ஒர்க் பண்ணிருக்கேன். எப்படியும் ஒரு 2 months ஆகும். என்ன ப்ரோ லவ் ஜானர் மாதிரி தானா ப்ரோ, இல்ல வேற ஜானர் தான் ட்ரை பண்ணுங்க? இல்ல ப்ரோ, எல்லாமே ஐ மீன் ஒன்னு ஃபேண்டசி, அதுக்கப்புறம் இன்னொரு லவ் ஸ்டோரி. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஓகே. அதான் ரெண்டு இடத்துல பேசிட்டு இருக்கோம். ஸோ எது ஃபர்ஸ்ட் இன்னும் பிளான் பண்ணல. அவங்களோட லைனப்லாம் பொறுத்து தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நான் இன்னும் முடிக்கல ஆக்சுவலா. எதுவா இருந்தாலும் நான் சொல்றது அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு ஒரு 6 மாசம் ஒரு 7-8 மாசத்துக்குள்ள அடுத்த படம் கம்மிட் ஆயிருங்க. வெயிட் பண்ணிடுங்க. கண்டிப்பா. ஆல்மோஸ்ட் அதான் அவங்க சைடுல நீங்க இந்த 2023ல ஹிட் கொடுத்த டைரக்டர் லிஸ்ட்ல வருவீங்க. நீங்க டாடா, அயோத்தி, பார்க்கிங் இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த லிஸ்ட்ல வரும். எல்லாருமே டெபியூட்டன்ஸ். ஆமா, இந்த 2023ல ஹிட் கொடுத்த படங்கள்லாம் ஆடியன்ஸ் இப்ப பேசுவாங்க. அப்ப 24 வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு என்ன ஹிட் வருமோ அதை பேசிடுவாங்க. நம்ம அதுல இருந்து அப்படி ஃபேட் அவுட் ஆயிடுவோம். அதை பண்ணாதீங்க. டக்குன்னு அடுத்த படம் போயிடுங்க. கண்டிப்பா ப்ரோ. அதுதான் ப்ரோ, அவங்க சைட்ல இருந்து ஓகே சொல்லியிருக்காங்க. நான் தான் முடிக்கணும், நான் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ப்ரோ. ப்ரோ இது ஃபுல் ஸ்கிரிப்டாவே ரெடியா ப்ரோ? ரெண்டு படமும் இது ஸ்டோரி? இல்ல, லவ் ஸ்டோரி ஒன்னு ஃபுல் ஸ்கிரிப்டா ரெடியா இருக்கு ப்ரோ. ஃபேண்டசி ஐடியாவா தான் ஓகே பண்ணியிருக்கேன். ஸோ அது டைம் எடுக்கும் ப்ரோ. அதுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் அது ரைட்டிங்கே எவ்வளவு நாள் ப்ரோ ப்ராசஸ் ஆகும் ப்ரோ? அதுதான் சொல்ல முடியாது ப்ரோ. இப்போ அது என்னோட ஒரு வெர்ஷன் ஒன்று ஃபர்ஸ்ட் நான் உட்காருவேன். ஸோ அது எப்படி ஒரு 3 to 4 months. ப்ரோ கேக்குதா? நடுவுல கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. கேட்கல ப்ரோ, இன்னொரு சொல்றீங்களா? சாரி, நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. ஹலோ, கேக்குதா ப்ரோ? எனக்கு எதுவும் கேட்கல ப்ரோ. இப்ப கேக்குதுங்க நீங்க பேசுறது. என்னாச்சு சொல்லுங்க. ஹரி இல்ல ப்ரோ, அவருக்கு ஏதோ சிக்னல் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஐயப்பன் ப்ரோ, இவரு மனிதன் வந்திருக்காரு. மனிதம் பேசினா ஸ்ட்ரென்த் இல்லைங்க பேசுறது. நீங்க வாபஸ் வாங்கணும் ஃபர்ஸ்ட். இன்னொரு 1 hour போகும் ப்ரோ. டேய் ராகுல், உனக்கெல்லாம் நாளைக்கு காலேஜ் இல்லையா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? சண்டே யாருன்னா காலேஜ் ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவான். ஆனா எப்பயுமே தூங்க மாட்டேடா நீங்க.
நானே லீவ் நல்லதா வரேன் ஸ்பேஸுக்கு. அது ஒண்ணு இருக்குங்க. நிறைய பேருக்கு கெடுக்கிறோம்னு நினைக்கிறேன். 1 மணிக்கு 2 மணி வரைக்கும் தூங்காம கெடுக்கிறவங்க போல இருக்கு. ரொம்ப தப்பு பண்றோம். ப்ரோ அப்படி இல்லைன்னா அவங்க யூடியூப் ரெக்கார்டிங் பாத்துக்கிறாங்க ப்ரோ. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. ஆமா, பஸ்ல போறப்ப வரப்பெல்லாம் ஒரு ரெக்கார்டிங் 500 கேட்பேன். 600 பேர்த்த திடீர்னு வந்து நல்லா இருக்கும். 500 ஒரு 600 700 பேர்த்த வந்து நைட்டு வந்து 1 மணி வரைக்கும் தூங்காம பண்றோம் இல்லையா? அது தப்பு தானே. நம்மளுக்கு நம்மளுடைய இதுவும் கெடுத்து அவங்க தூக்கத்தையும் கெடுத்து அவங்களையும் கெடுத்து தப்பு தான். இன்னும் கொஞ்சம் ஒரு 11:30 11:15 அந்த ரேஞ்ச் போட்டேன் கரெக்டா. இன்னைக்கெல்லாம் ஆரம்பிச்சது ஒரு 11:45 நேற்றுலாம் 11:30. ஓகே, எப்படி ஆரம்பிச்சாலும் அந்த மாதிரி தான் வந்துடும். கார்த்திக் ப்ரோ அன்னைக்கு இவங்க ராபின்சன்ல குடிச்சிட்டு பேசுறப்ப எனக்கு உங்களை பார்த்தா எப்படி எப்படி ப்ரோ நீங்க இவ்வளவு கண்ட்ரோல்டா பேசுறீங்க? ஏன்னா இப்ப அன்னைக்கு கண்டபடி வளர்றாரு ப்ரோ ராபின்சன். அந்த மாதிரி எப்படி நீங்க இவ்வளவு தெளிவா பேசுறீங்க? லைக் டெய்லி குடுக்குறீங்க பட் லைக் எப்படி இவ்வளவு தெளிவா பேசுறீங்க? டவுட்டா இருக்கு. லிமிட்டா இருக்கு, அவ்வளவுதான். வேற என்ன, லிமிட்டா இருக்கு. லிமிட்டா குடிக்கிறது லிமிட் தான், பேசுறது லிமிட் தான். கண்ட்ரோல் வச்சுக்க வேண்டியதான் எல்லாத்தையும். நானே ரொம்ப ஓவரா சரக்கடிச்சு தான் பேசினேன், நீங்க பாத்துக்கீங்க. இல்ல நானே ரொம்ப சரக்கடிச்சு பேசணும்னு நீங்க கேட்டது இல்லையா? நீங்க என்ன பேசுறீங்க தெரியாது. எப்பயாச்சும் அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. பட் மேக்ஸிமம் வந்து இங்க வந்து ரொம்ப லைக் என்ன பேசுறீங்களோ எல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா டிஃபெண்ட் பண்ணி ஆர்கியூ பண்றீங்க. நீங்க ஊர்ல இருக்கப்பதான் கொஞ்சம் பழகிடுச்சு. டிஃபரன்ஸ் தெரியும் ப்ரோ. நல்லா ஊர்ல சேலத்துல இருக்குமா ஓவரா இருக்குமா? ஆமா, அப்ப உங்களுக்கு அந்த சேலம் சென்னைக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இங்க இருக்கும் போது என்ன நடக்குது, வீட்டுக்கு வரது எனக்கு எப்படி வரணும்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து விட்டு தான் போவாங்க வீட்டுல. அப்பெல்லாம் வந்து வீட்டுக்கு எப்படி வந்தேன்னே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ்லாம் பேசுவேன். எப்படி பேசுறேன், என்ன பேசுறேனே தெரியாது. ஏன்னா ப்ரோ நிறைய பேர் லைக் சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் லைக் ரொம்ப ஸ்டேபிளா இருக்க கூடாதுங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் தான் அடிக்கிறாங்க. நீங்க வந்து இப்படிதான் அதுதான் கேட்குவாங்க. இப்போ கண்ட்ரோல்டா இருக்கணும்னு தான் அந்த ஒரு பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா? இதுல என்ன ப்ரோ பிரின்சிபல்ஸ் ஃபாலோலாம் ஒண்ணு இல்லைங்க. சரி, மனசாட்சியில நம்ம கொஸ்டின் கேக்குறீங்க ப்ரோ. நீங்க ப்ரோ எவ்வளவு குடிச்சாலும் நமக்கு என்னாலும் ப்ரோ அவர் தேவையில்லாம ஒருத்தர் வந்து அசிங்கமா யாரையும் பேசக்கூடாது, தேவையில்லாத வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது மெயின்டைன் பண்றதுல ஆர்குமெண்ட் வேணா தப்பா பேசலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணலாம், தப்பா பேசலாம், நம்ம பேசுறது தப்பா கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. யாரையுமே வந்து கீழ்த்தரமா பேசாம, தப்பா பேசாம, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாம அப்படி பண்ணோம், அவ்வளவுதான். அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. இது இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கிறேன். இது பழகிடுச்சு. ஆக்சுவலா இங்க பேசி பழகிடுச்சு. பொதுவாகவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க கெட்ட வார்த்தை பேசுறது. ரொம்ப ரேரா இருக்கு இப்பெல்லாம். முன்னாடியெல்லாம் வந்து நான் பேசாத ஆள்லாம் கிடையாது. நான்லாம் வந்து படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வாழ்க்கை தான். இப்போ நான் சொல்றது பாலிடெக்னிக் படிக்கும்போது 2006 to 2009. இப்போ என் கூட என் ஃப்ரெண்ட்ல இருப்பான். அவன் பேரே வந்து கெட்ட வார்த்தை மூட்டை. அவன் பேரு கெட்ட வார்த்தை மூட்டை தான் அவன் பேரு. இந்த மூட்டையை அவுத்து விட்டோம்னா கொட்டவும்ல, அந்த மாதிரிதான். அவனை மூட்டையை அவுத்து விடுறா அப்படிமா. பிரபாகரன் அவன் பேரு. அவனை ஏதாவது சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 நிமிஷத்துக்கு கெட்ட வார்த்தை பேசுவாங்க. டேய் அவங்க ஓவரா பேசுறான்டா அவனு, அவன் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டான். 10 நிமிஷத்துக்கு திட்டுவான். 10 நிமிஷத்துக்கு ஃப்ளோவா கெட்ட வார்த்தை பேசிட்டே திட்டுவான். அப்படிதான் இருந்தோம் நம்மளும். அப்படிதான், எல்லாமே அப்படிதான். கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணியாச்சு, மாறியாச்சு. ஹலோ கார்த்திக் ப்ரோ, கேக்குதா? டைரக்டர் வந்து கேக்குது ப்ரோ.
ஹரியான் ப்ரோ, நீங்க இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் இருந்தீங்களா? அப்புறம் ஆமாம் ப்ரோ. ஷார்ட் ஃபிலிம். ஆமாம் ப்ரோ. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹிப்ஹாப் மில் ஆதி நட்ட மியூசியமுக்குள்ள ஏடியா இருந்தேன். ஓகே ஓகே. ப்ரோ அது விஜய் சித்து விளாக்ஸ்லயும் இது பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன், மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா 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 ஆமா. சித்துன்னு எனக்கு நல்லா க்ளோஸ் ஒரு 5-6 வருஷமாவே. ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்களா ப்ரோ இதுக்கு முன்னாடி? விட்டு விட்டு கேக்குதா இல்ல இருக்கி? ஹலோ இல்ல கேக்குதுங்க, கேக்குது. ஓகே ஓகே கேக்குது. ஓகே ஓகே. இல்ல ப்ரோ, ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்களா அதுக்கு முன்னாடி, ஜோக்கு முன்னாடி? அவர் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஒரு ஹேரட் ஃபோன் பக்கம் கொஞ்சம் கனெக்ஷன் இஷ்யூஸ் நினைக்கிறேன். அவர் வந்து ஆதிட்டு இருந்தாரு அப்படின்னா ஸ்டார்டா ஆதி வந்து அப்போ ரொம்ப க்ளோஸ் பிளாக் ஷீட் டீமோட. மிசி முருக்கு அந்த டைம்ல வந்து மிசி முருக்கு டீமோட இது பிளாக் ஷீப் இருக்குங்களா, பிளாக் ஷீப் டீமோட பழக்கமா இருக்கவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் தெரியும் எனக்கு. ஸோ அப்படி வந்து படம் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் தான் வாங்கியிருந்தாரு. ப்ரோ ஏன் ப்ரோ இவரு சுகிர்தன் ஸ்பீக்கர் வந்து பேசுறது இல்ல? சுகிர்தனாவா? அவன் நைட்டான பார்ட்டி பண்றான்டா கொஞ்சம் போயிட்டு. சுகிர்தன் அண்ணா வந்து பிரான்ஸ்ல இருக்காரு. சென்ட் ஆஃப் பண்ண போயிருந்தீங்களா நீங்களும்? நான் இல்லையே, போக முடியலையே, நான் ஊர்ல இருந்து மாட்டிட்டேன் வேற வழியில. அவன் ஜாலியா இருக்குங்க பிரான்ஸ்ல. பிரான்ஸ்ல நிறைய இந்த கேக்கு இந்த சீஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அங்க போனது படிக்கிறதுக்கு, அவன் படிக்கிற வேலையை பார்க்கட்டும். அப்பா என்ன பண்றாங்க? கதை ப்ரோ ஏகே என்ன ப்ரோ டெய்லி புது புது போட்டோ வருது. இன்னும் ஃபுல்லா போட்டோ ஷூட் மூட்ல இறங்கிட்டாங்க. இல்லை எடுத்து முடிச்சு வச்சிருப்பாங்க ப்ரோ. ஒரு 50 இன்னொரு 50-60 போட்டோ இருக்கும். செலக்ட் பண்ணி ஒன்று விட்டுருக்காங்க. ப்ரோ பேக் டு பேக் வருது ப்ரோ, இல்லைன்னா எப்பயாச்சும் தான் வரும். இப்போ கண்டினியூஸா வருது, நல்லா இருக்கு. மேபி அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு இந்த போட்டோ வந்து விடுறது, அதுக்கான ரெஸ்பான்ஸ் சோஷியல் மீடியால. அதெல்லாம் பார்க்காமலாம் இருக்க மாட்டாரு அவரு. சோஷியல் மீடியால இல்லை, ஏகே கிடையாது சோஷியல் மீடியால, அதெல்லாம் சும்மா போய் அவர் பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஃபேக் ஐடி வச்சு பார்ப்பாரு, எல்லாத்தையும் பார்ப்பாரு. அதெல்லாம் ஆரோ ப்ரோ தான் நான் அவர் ரெகுலரா அப்டேட் பண்ணிருக்கேன். அவரு ஒருவேளை ரசிக்கிறாரு போல இருக்கு சோஷியல் மீடியாவை பார்த்து. நினைக்கிறேன் பைக் ரைடு மாதிரி. ப்ரோ அதே மாதிரி இப்போ அவங்க ஃபேன்ஸ் வந்துட்டு இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி அது கூட தெரியும் இல்ல கார்த்திக் ப்ரோ அவங்களுக்கு? எல்லாமே தெரியும் ப்ரோ, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், தெரியாமலாம் இல்லை. விஜய்க்கும் தெரியும், அஜித்துக்கும் தெரியும், ரஜினிக்கும் தெரியும். எல்லாருக்கும் என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க, அவங்களுக்குலாம் வந்து வெளியில வந்து கேட்க முடியாதுங்க. ஒரு டிக்கெட்ல இப்போ வந்தோ இல்லை வேற யார்கிட்ட கேட்க முடியாது. எல்லாமே சோஷியல் மீடியாவில் தான் பார்ப்பாங்க. சோஷியல் மீடியாவில் என்ன பேசுறாங்க அவரை பத்தி,
எல்லா ஹீரோஸும் நான் சொல்றது ஒரு 10-20 ஹீரோஸ் இருக்காங்க, பெரிய ஹீரோஸ்னா 10 பேரும் அப்படிதான். எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் என்ன பேசுறாங்கன்றதெல்லாம் கேட்பாங்க. பட் அந்த அஜித் படத்துக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் லுக் வந்து அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த மாதிரி தான் ப்ரோ ஃபுல் ப்ரொமோஷன் பண்றாங்க. ஸோ லைக் அது ஏன் ப்ரோ அது அஜித் அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காரு அந்த மாதிரி விடக்கூடாதுன்னு? இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஏன்னா லைக்காவோட மீதி படத்துக்குலாம் ரெகுலரா அப்டேட் வந்துகிட்டே இருக்குது அஃபிஷியலாவே. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்போ இந்த போட்டோஸ் இப்போ விடுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் பழகிடுச்சுன்னா அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் லுக் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் ஒரு ஃபேன்ஸுக்கு. அதுவும் வரும். எனக்கு தெரிஞ்ச ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன் அவர். ஃபோட்டோஸ் வர்றது, சோஷியல் மீடியாவில் வர்றது, இந்த பைக் ஓட்டுறது, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இதெல்லாம் ரொம்ப விரும்புகிறாரு. அவரோட போட்டோ வச்சு தலைப்புற பண்ணுவாங்க. அதுதாங்க. பட் இதை வந்து இது எப்படி சொல்றது, வாழா என் வாழ்வி வாழவே இதெல்லாம் ஒரு உங்களுக்கு கேண்டிட் மொமெண்ட்ஸ் மேலே மாதிரி போகிறேன் நானே 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 அந்த மூடு இது. அவருக்கு ஆசர்பைசான் ரொம்ப பிடிச்சிருச்சு போல ப்ரோ. அவருக்கு டிராவலே பிடிக்கும் போல இருக்குங்க, ரொம்ப டிராவல் பிடிக்கும், இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். மேபி அவர் அங்கேங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்ல கம்பேர்ட் டு இந்தியாவில் இந்த மாதிரி வெளியே. ஆமா. அது துபாயில வீடியோ வாங்கியிருக்காரு. இப்போ இந்தியாவில் ஃப்ரீயா சுத்தவும் முடியாது இல்லையா, எங்க போனாலும் வந்து ஃபேன்ஸ் தொல்லை இதெல்லாம் இருக்கும். பட் ஐ திங்க் கம்பேர்ட் டு துபாய் விட அசர்பைஜான்ல இன்னுமே பாப்புலேஷன் ஜாஸ்தி இல்ல ப்ரோ. ஆமா, அசர்பைஜான் இன்னுமே ஃப்ரீயா இருப்பாரு. இன்னுமே ஃப்ரீயா இருக்கலாம் அவங்க சீரியஸா ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் வாக் போறது அந்த மாதிரி. பட் அவரோட பிளான் கூட அதுதானே கார்த்திக் ப்ரோ, எங்க அப்ராட்ல செட்டில் ஆகலான்ற மாதிரி. அதெல்லாம் தெரியல ப்ரோ. ஆல்ரெடி துபாயில ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு. துபாயில ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு, எல்லாரும் வச்சிருக்காங்க, நிறைய பேர் வச்சிருக்காங்க, இவரு வச்சிருக்காரு. சரி ப்ரோ, ஓகே, பாய், குட் நைட், முடிச்சுக்கலாம், நாளைக்கு பார்ப்போம். தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, பை, குட் நைட்.